கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. 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 அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினும் மாபெரும் தீங்குக்கும் அஞ்சேன். மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினும் மாபெரும் தீங்குக்கும் அஞ்சேன். கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. சத்துருக்கள் முன்பில் எனக்காக பன்றி ஒன்றாயத்தம் செய்தார். சத்துருக்கள் முன்பில் எனக்காக பன்றி ஒன்றாயத்தம் செய்தார். என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார். அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். ஜீவனில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில்
இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆமென். நாம் எல்லோரும் தயவு செய்து எழுந்து நின்று பாடுவோம். தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அருமையான வார்த்தைகள். ஏன்? கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறபடினால். நமக்கு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். ஏதோ ஒரு மோசமான மெய்ப்பன் அல்லது ஆவரேஜ் மெய்ப்பன் கூட கிடையாது. நல்ல மெய்ப்பன். இயேசு சொன்னார், நானே நல்ல மெய்ப்பன். ஐ எம் த குட் ஷெப்பர்ட். அவர் என்னென்ன செய்யணுமோ செய்ய ரெடியாக இருக்கிறார். தாழ்ச்சியும் குறைவையும் நம்ம வாழ்க்கையிலேருந்து நீக்கிறதுக்கு அவர் என்னென்ன செய்யணுமோ செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் வாயை திறந்து இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டியது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி இருக்கலாம், ஒருவேளை குறைவும் இருக்கலாம் சில பகுதிகளில். ஆனால் அதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நாம் விசுவாசத்தோடு பேசுவோம். நம்ம பாடுற இந்த வார்த்தைகளை உண்மையிலே நம்பி பாடுவோம், அர்த்தமுள்ள விதத்தில் பாடுவோம். இந்த அடுத்த பாட்டு கூட பாருங்கள், பயம் இல்லைன்னு சொல்லுது. ஜெயம்தான். நமக்கு பயம் கிடையாது, ஜெயம். விசுவாசிக்கு பயப்படுறதுக்கு அவசியமே கிடையாது. இன்னும் கேட்டால் விசுவாசி பயந்தா அது ஒரு பெரிய தப்பு அங்கே நடக்குது. அதான் பாருங்க, தாவீது கூட சொல்கிறான் அந்த சங்கீதத்தில், மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அந்த இருளில் நடந்தாலா கூட நான் பயப்படேன். இருக்கிறதுலே மோசமான சூழ்நிலையில் இருந்தால் கூட, மரணம் போன்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன். ஏன்? கர்த்தர் என்னோட இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், எல்லாம் முடிஞ்சது போலவே இருக்கட்டுமே, கர்த்தர் என்னோட இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். அதுக்கப்புறம் தான் சொல்றான், ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தான் என்ன தொடரும். அப்படின்னா என்ன சொல்றான்? எப்பவுமே நான் இந்த மரண பள்ளத்தாக்கு நீரில் இருக்க மாட்டேன், இது விட்டு வெளியில வந்துருவேன், நன்மையும் கிருபையும் என் வாழ்க்கையில காணுவேன் அப்படின்னு விசுவாசத்தோட பேசுறான் பாருங்க. பயத்தை நீக்குகிறான். ஆகவே நம்ம என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் பயப்பட, நம்ம உள்ளம் பயப்பட விடக்கூடாது பாருங்க. இந்த பயத்தை நீக்க வேண்டும், கவலையை நீக்க வேண்டும். இந்த அடுத்த பாடல் அருமையான வார்த்தைகள். பயம் இல்லை, நமக்கு ஜெயம்தான். அர்த்தமுள்ள விதத்தில் பாடுவோம், தேவனை துதிப்போம், பெற்றுக்கொள்வோம் தேவனிடத்தில். பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. 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 ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோடே இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடே இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன்
இயேசு நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். இயேசு நாமத்தில் தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டே இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டே இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். எனக்கு தந்திடுவார். எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆரங்களை தகத் தெரியும் ஆற்றல் எனக்குள்ளே, மலைகளை நொறுக்கிடுவே, பதராக்கி பறக்க செய்வேன். மலைகளை தகத் தெரியும் ஆற்றல் எனக்குள்ளே, மலைகளை நொறுக்கிடுவே, பதராக்கி பறக்க செய்வேன். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டே இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டே இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு இயேசு நாமத்தில், ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு இயேசு நாமத்தில், ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு இயேசு நாமத்தில், ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு இயேசு நாமத்தில், ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஓ இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெயம் உண்டு இயேசு நாமத்தில். எப்பொழுதும் நமக்கு ஜெயம் உண்டு. ஜெயத்தை அவ்வளோ சுலபமாக ஆக்கிட்டார் நமக்கு. வெறும் இயேசு நாமத்தை வாயை திறந்து விசுவாசத்தோடு உச்சரித்தா போதும், ஜெயம் நம்முடையது. அந்த ஒரு வார்த்தைங்க
உங்களுக்கும் ஜெயத்துக்கும் எவ்வளோ தூரம்? ஒரே வார்த்தை, இயேசு. இயேசுவின் நாமத்தில் சொன்னால் அதில் வல்லமை உண்டு. அவ்வளோ ஈஸியாக ஆக்கியிருக்காரு பாருங்க. வேற ஒன்றும் தெரியலனாவது, ஒரு கிறிஸ்தவனுக்கு வேற ஒன்றுமே தெரியலனா கூட வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில் சொல்ல தெரியுமா? அதே ஜெயம் கொண்டு வரும். அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு அந்த ஒரு வார்த்தையில். இயேசு என்ற நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமமாக இருக்கிறது. அந்த நாமத்துக்கு எல்லாம் பணியும், கீழ்ப்படியும். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் போல இருக்கிறது, நீதிமான் அதற்குள். அதாவது அந்த நாமத்தை உச்சரித்து நீதிமான் அதற்குள் ஓடி போய் சுகமாய் இருப்பான். வாயை திறந்து அந்த நாமத்தை சொன்னாலே, கர்த்தருடைய நாமத்தை சொன்னாலே அது எப்படி இருக்குன்னா பலத்த துருகத்துக்கு போயிட்ட மாதிரி இருக்குது. அந்த பாதுகாப்பின் இடம், அந்த சுகத்தின் இடம். அவருடைய நாமத்தை நம்ம அந்த விதத்தில் விசுவாசத்தோடு இப்பொழுதும் ஆராதிக்கின்ற நேரத்தில் அந்த விதத்தில் யூஸ் பண்ணுவோம். அதில் இருக்கிற வல்லமையை உணர்ந்து பாடுவோம், கர்த்தரை துதிப்போம். அன்பின் தேவனின் நாமம் வல்லபராக்கிரம துருகம், அன்ப நாமமே நெஞ்சம் காணும் தஞ்சம், நித்தம் நான் சார்ந்திடும் கர்த்தரே நல்ல நாமம், பக்த நாடி ஓடும் கர்த்தர் நாமமே, பக்த நாடி ஓடும் கர்த்தர் நாமமே. அன்பின் தேவனின் நாமம் வல்லபராக்கிரம துருகம், அன்ப நாமமே நெஞ்சம் காணும் தஞ்சம், நித்தம் நான் சார்ந்திடும் கர்த்தரே நல்ல நாமம், பக்த நாடி ஓடும் கர்த்தர் நாமமே, பக்த
உயர்ந்ததே இயேசுவின் நாமம், அருமை இரட்சகர் மகிமையே தேவனானவர் நம்மோடுள்ளார், தேவனின் மாண்பே மாவல்ல மீட்பர் ஜீவ வார்த்தை உயர்ந்ததே இயேசுவின் நாமம், அருமை இரட்சகர் மகிமையே தேவனானவர் நம்மோடுள்ளார், தேவனின் மாறுவே மாவல்ல மீட்பர் ஜீவவார்த்தை உயர்ந்ததே இயேசுவின் நாமம், அருமை இரட்சகர் மகிமையே தேவனானவர் நம்மோடுள்ளார், தேவனின் மாண்பே மாவல்ல மீட்பர் ஜீவ வார்த்தை இவர். உயர்த்துவோம் இயேசுவை இந்த இடத்தில். உயர்ந்ததே இயேசுவின் நாமம், அருமை இரட்சகர் மகிமையே தேவனானவர் நம்மோடுள்ளார், தேவனின் மாண்பே மாவல்ல மீட்பர் ஜீவ வார்த்தை மாவல்ல மீட்பர் ஜீவ வார்த்தை. ஓ, கரங்களை தட்டி இயேசுவை துதிப்போம். மாவல்ல மீட்பர், நம்முடைய அருமை இரட்சகர், இம்மானுவேல், நம்மோடு இருக்கிற தேவன், நமக்கு எல்லாமா இருக்கிற தேவன். அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். தொடர்ந்து நம்முடைய கரங்களையும் குரல்களையும் உயர்த்தி நம்முடைய நன்றியும் நம்முடைய துதியும் தெரிவித்துக் கொள்வோம். இயேசுவை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, நீர் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீரே, எங்களுடைய மீட்பர், எங்களுடைய மேய்ப்பர், எங்களுடைய பிரதான ஆசாரியன், எங்களுக்காக பரிந்து பேசுகிறீர். இப்பொழுதும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். அது மட்டும் இல்லை, எங்களோட மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிறீரே ஆண்டவரே, இம்மானுவேலாய் இருக்கிறீர். இப்பொழுதே உம்முடைய பிரசனம் நிஜமாய் எங்கள் மத்தியில் இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசனத்தை இன்னும் அதிகமாக, இன்னும் தெளிவாய், இன்னும் அதிகமாக உணரும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய ஆவியானவர் எங்களுடைய உம்முடைய பிரசனத்தை எங்களுக்கு நிஜமாய் ஆக்குவாராக, உணர செய்வாராக. இந்த வேளையில் உம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஊற்றுவீராக ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உம்முடைய ஆவியானவரை ஊற்றுவீராக ஆண்டவரே. எங்களோட பேசுவீராக, எங்களுக்கு ஊழியம் செய்வீராக ஆண்டவரே. இந்த மீதி வேலையை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசுவீராக ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் எங்களுடைய மனக்கண்களை திறந்து
வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி, வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி, வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும்படி ஆவியானவர் தாமே உதவுவாராக. அப்படி உம்முடைய தாசனையும் நீர் அபிஷேகிப்பீராக. வல்லமையோடு தெளிவோடு உம்முடைய வார்த்தையை போதிக்க, கட்டுகளை உடைக்க, அரண்களை உடைக்க இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் உம்முடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு செல்லட்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை தொடப்படட்டும், மாற்றப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மற்றும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவரும் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு ஊழியம் செய்வீராக, நீர் அவர்களோட பேசுவீராக, அவரை பலப்படுத்துவீராக, அவருடைய போஷிப்பீராக. உம்முடைய வார்த்தையை கொண்டு பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் செய்வீராக. உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று உம்முடைய நோக்கங்களை நீர் நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காணிக்கை சம்பாதனால கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆமென். இன்றைய காணிக்கை சம்பாதங்களை கரத்தில் எடுத்து வைத்துக் கொள்வோம். கொடுப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்து நாம் கொடுப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். இயேசு சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் கொட்டப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் கொடுக்கிறேன். ஆமென். இப்போது உதவியாளர் வருவார்கள். உங்களுக்கு காணிக்கை சம்பாதி செலுத்தலாம். எங்கள் ஸ்க்ரீனில் எம்ஓ டிடி அல்ல செக் கொடுக்க விரும்புகிறவர்கள் எந்த பெயரில் கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கு. ஆகவே ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, டிவியில் பார்க்கிறவர்கள், நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து காணிக்கை தசம்பாத்தினால் கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் திரையில் இருக்கிற அந்த விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் என்ற பெயருக்கு உங்களுடைய எம்ஓ டிடி செக் அனுப்பலாம். இங்கே இருக்கிறவர்களுக்கு மேலும் ஸ்வைப்பிங் மெஷின்ஸ் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த மெஷின்ஸும் பயன்படுத்தி உங்கள் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். மிக முக்கிய அறிவிப்பு, குட் ஃப்ரைடே ஈஸ்டர் சண்டே வருகிறது. அதற்கான ஆராதனை நேரங்களை தயவுசெய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே ஸ்க்ரீன்லேயும் அது போடப்பட்டிருக்கு. குட் ஃப்ரைடே அன்னைக்கு 14ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 4 ஆராதனைகள். அந்த 4 ஆராதனை நேரங்கள் காலை 6:30 மணி, 9 மணி, 11:30 மணி, மாலை 6:30 மணிக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்படி நடக்குமோ அதே நேரங்களிலே பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆராதனை நடைபெறும். ஈஸ்டர் அன்னைக்கு கொஞ்சம் மாறுபடுகிறது. அதை பாருங்கள். காலையில் 5 மணிக்கு, 7 மணிக்கு, 9:15 மணிக்கு, இது 3மே தமிழ் ஆராதனை. பிறகு 11:30 மணிக்கு ஆங்கில ஆராதனை. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அறிவிப்பு தொடர்ந்து வரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். ஏசாயா 53 4, 5, 6 ஆகிய வசனங்கள். ஏசாயா 53 4, 5, 6. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை குறித்து கடந்த பல வாரங்களாக போய்த்து வருகிறேன். இது 7வது வாரமாக இந்த போதனை நடக்கிறது. கடந்த 2 வாரமாக இந்த இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அறிந்து கொண்டு அதை நாம் அறிக்கையிடும்போது அதை வாயால் நாம் சொல்லி தான் இந்த இரத்தம் நமக்கு இரத்தம் சிந்தப்பட்டதினால் நமக்கு தேவன் சம்பாதித்து கொடுத்த அத்தனை காரியங்களையும் நாம் சொந்தமாக்க வேணும், அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் சொந்தமாக்க வேணும் என்பதை நான் எடுத்து காண்பித்து வருகிறேன். இதை பழைய பெந்தோஸ்து சபைகளில் ப்ளீடிங் த பிளட்னுவாங்க. இரத்தத்தின் அடிப்படையில், இரத்தம் என்ன செய்திருக்கிறதுங்கிற அடிப்படையில் நம்முடைய கோரிக்கைகளை, ஜெபங்களை, கோரிக்கைகளை, நம்முடைய
எதிர்பார்ப்புகளை அங்கே வைப்பது. ஏனென்றால் அதனால தான் வெளிப்படுத்தல் 12, 10, 11க்கு போனோம் இல்லையா? பரிசுத்தவான்கள் எப்படி பிசாசை ஜெயித்தார்கள் என்று அங்கே சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்குது. பிசாசு இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் அவளை குற்றஞ்சாட்டி கொண்டே இருக்கிறானாம். இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் அவன் குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருக்கிறான். நீ லாயக்கில்லை, உனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும், உன் ஜபம் கூரையை தாண்டுமா, உன் ஜபத்தெல்லாம் கடவுள் கேட்பாரா, அந்த ஊழியக்காரர் ஜபிச்சா வேணா கேட்பார், அவருக்கு வரம் இருக்குது, அவர் பெரிய ஊழியக்காரராக்கும், உனக்கு என்ன நீ ஜபிச்சா கடவுள் கேட்பாரா, இப்படிலாம் பிசாசு சொல்லிகிட்டே இருக்கிறான். நீ பாவி, நீ அன்னைக்கு இதை செஞ்ச, நீ சின்ன வயசில் பென்சில் திருடின எல்லாம் சொல்லுவான் அவன். எப்படியாவது உங்களை ஜெபிச்சு நீங்கள் எதுவும் பதிலை பெற்றுடக்கூடாது, வெற்றிகரமாக நீங்கள் வாழ்ந்துடக்கூடாது, நீங்கள் உயர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது அவன் நோக்கம். அதுக்காக என்னெல்லாம் பண்ணுமோ இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் குற்றஞ்சாட்டுறது மட்டும் இல்லாமல் உங்களையும் குற்றம் சாட்டி உங்களை ஒரு கண்டனத்துக்குள்ளாக்கி, காண்டம்னேஷன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வை ஏற்படுத்துகிறான். உள்ள நான் தண்டிக்கப்படத்தக்கவன், நான் தகுதி இல்லாதவன், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, நான் ஜெபிச்சு ஒன்றையும் பெற முடியாதுங்கிற ஒரு நிலையை உண்டாக்குறான். பிசாசுடைய வேலை நடந்துக்கிட்டே இருப்பார். நிறைய பேர் பிசாசுன்னா வெறும் தலைவரிச்சு ஆடுறது தான் பிசாசு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, பிசாசு இந்த மாதிரிலாம் தலைவரிச்சு ஆடிட்டு இருக்கிறான், இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறான். அதை யாரும் பிசாசுடைய வேலையை நினைக்கிறது இல்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா காண்டம்னேஷனில் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நான் பாவி, நான் ஒன்றும் இல்லை, என் ஜெபத்தை ஆண்டவர் எங்கே கேட்க போகிறார், என்ன எங்கே ஆசீர்வதிக்க போகிறார், எனக்கு என்ன கிடைக்கும், இப்படி தான் பேசுவாங்க. பிசாசு அங்கே பூந்துட்டான்னு அர்த்தம், நல்ல வேலை செஞ்சிட்ருக்கிறான்னு அர்த்தம். இந்த பிசாசை எப்படி ஜெயித்தார்களாம்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தல் 12:11 வாசிக்கிறோம். 3 காரியங்கள்: ஆட்டுக்குட்டியின் இரத்தம், வசனம், அப்புறம் நம்முடைய சாட்சி. ரத்தம் சிந்தப்பட வேணும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டிருக்கிறது, அது வேலை செஞ்சு முடித்தாச்சு. வசனம் எதுக்கு முக்கியம்? வசனம் ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது, சிந்தப்பட்ட ரத்தம் நமக்கு என்ன நன்மைகளை தருகிறது என்பதை வேத வசனம் சொல்லுது. அதுதான் வசனம் முக்கியம். இப்போ ரத்தம் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருச்சு, வசனம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுது. ரொம்ப முக்கியமான காரியம்னா நம்முடைய சாட்சி. நாம் நம்முடைய பேச்சை, நம்முடைய வாயின் அறிக்கையை அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். இப்போது அது மாற்றலைன்னா ரத்தம் சிந்தப்பட்டும் வேஸ்ட்டு, வசனம் சொல்லியிருந்தும் வேஸ்ட்டு தான். பாருங்கள், கிறிஸ்தவத்தில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். எல்லா தேவ ஆசீர்வாதங்களையும் நம்ம அறிக்கையின் மூலமாக தான் சொந்தமாக்கிறோம். வாயை திறந்து நம்ம சொல்லும்போது தான் அதை எடுத்துக்கொள்ளுகிறோம். இது அறிக்கையின் மார்க்கம். இட்ஸ் எ கிரேட் கன்ஃபெஷன்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவத்தை. ஒரு கிரேட் கன்ஃபெஷன். ஏன் கிரேட் கன்ஃபெஷன்? வெறும் பாவத்தை அறிக்கைனால அல்ல. நிறைய பேருக்கு அதுதான் விளங்குது பாருங்கள். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். நாம் என்ன விசுவாசிக்கிறோம், எனக்கு எது சொந்தமாக இருக்கிறது, கல்வாரி சிலுவையின் மூலமாக அங்கு சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக எனக்கு என்ன உண்டாயிருக்கிறதுன்னு நாம் அறிக்கை செய்கிறோம். இதுதான் உண்மையான கிறிஸ்தவனுக்கு அடையாளம். அப்போ ரத்தம் சிந்தப்பட்டால் போதாது, வசனம் சொன்னால் போதாது, அது என்ன செஞ்சுருக்குன்னு நான் சொல்லணும். அப்போ தான் எனக்கு அது உண்டாகும் என்கிறது வேத வசனத்தின் ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். இதை எடுத்து காண்பித்து வர்றேன். அப்போ இது உண்மையாக இருக்குமானால் நிறைய காரியங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது, ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்குது என்று வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். இப்படி தான் பிசாசு ஜெயிக்கணும், இப்படி தான் வெற்றி வாழ்க்கை வாழணும்னா, அப்போ இயேசுவின் ரத்தம் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டது, அதன் மூலமாக எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்பதை நான் முதல்ல அறிந்து கொள்ளணும். அறிவு தான் விசுவாசத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது, அறிந்து கொள்ள வேணும். அதனால் இன்னும் கொஞ்சம் வாரங்கள் இதை உள்ளே செல்ல போகிறேன். என்னவெல்லாம் இயேசுவின் ரத்தம் நமக்காக செய்திருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் அதையெல்லாம் சொந்தமாக்கணும், அதுக்காக பார்க்க போகிறோம். இப்போ முதல் 1-2 வாரங்களுக்கு பாவ மன்னிப்பு, சுகம், இந்த 2 காரியத்தை கவனிப்போம். அதுக்காக தான் இந்த வசனங்களை வாசித்தேன். ஏசாயா 53:4-6 வரை உள்ள வசனங்களில் பாவ மன்னிப்பு எப்படி நமக்கு உண்டாகிறது என்பதையும், சரீர சுகமும் இந்த பாவ நிவர்த்தி பண்ணும்போது அவர் ரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையில் மரிக்கும்போது தெய்வீக சுகமும் அதில் அடங்கி இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அதுக்காக தான் இதை எடுத்தோம். முதல்ல இந்த பாவ நிவர்த்தி எப்படி உண்டாகிறது என்பதை குறித்து பார்ப்போம். பாவத்தை குறித்து முதல்ல புரிஞ்சுக்கணும்.
மனுஷனுக்கு இருக்க இந்த பாவ பிரச்சனை குறித்து. மனுஷனுக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மேலே கவனத்தை அதிகமாக செலுத்துகிறோம். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தாயாக இருக்கிற மதர் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்கேருந்து வருது இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனையுடைய வேர் என்ன, எதுலேருந்து இதெல்லாம் வருது? இது பல பிரான்ச்சஸ் அப்படியே வளர்ந்து பெரிய மரம் மாதிரி வளருது. இந்த பாவம்ங்கிற வேர் வெளியே படருது, பல பல விதங்களில் அது மனுஷனை பாதிக்குது. அப்போ அதுதான் மேஜர் ப்ராப்ளம். அதிலிருந்து உண்டாகிறது தான் மற்ற ப்ராப்ளங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற ப்ராப்ளத்தெல்லாம் பார்க்குறோம், வேற அட்டன் பண்ணுறதே கிடையாது. வேற அட்டன் பண்ணால் தான் இங்கே மற்ற காரியங்களை சரியாக்க முடியும். வேற பிடுங்காமல் மேலால் பிடுங்கி பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் இந்த முள்ளு செடியெல்லாம் பிடுங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. சிலர் இப்படி மேலே மேய்ஞ்சிட்டு வந்துடுவாங்க பிடுங்கிட்டேன்னு காமிக்கிறதுக்கு. எதுக்கு பிடுங்க சொல்கிறாங்க? வெறும் மேலால் பிடுங்கிட்டேன்னு காமிக்கிறதுக்காக அல்ல, வேரோடு பிடுங்கணும். ஏன்னா தண்ணியெல்லாம் அது சாப்பிட்ருது. வேரோட பிடுங்கணும். வேரோட பிடுங்கினா தான் நாளைக்கு அது வராதுன்னு வேரோட பிடுங்க சொல்கிறாங்க. அது கொஞ்சம் நிறைய வேலை தான், ஆனால் அது செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா யாருக்கும் தண்ணி இருக்காது நாளைக்கு. இது வேரோடு பிடுங்க வேண்டியது. இது பாவம் எல்லா பிரச்சனைக்கும் வேறாக இருக்குது. நம்ம மற்றதெல்லாம் லேசாக மேலே சரி பண்ணுறோம். டாக்டர்கிட்ட போகிறோம், எதையாவது ஒரு பிரச்சனை இருக்குது, சைக்காட்ரிஸ்ட்கிட்ட போகிறோம், எப்போ பார்த்தாலும் ஒரே டிப்ரெஸ்டாக இருக்கிறேன் அப்படின்றோம். சரி, அவர் அதுக்கு 2 மாத்திரையை கொடுத்துட்றாரு, காலையில் அரைப்போடு சாயந்தரம் அரைப்போடு, டிப்ரெஷன் உனக்கு சரியாயிடும். சரியாகாது டிப்ரெஷனை கொஞ்சம் டிப்ரெஸ் பண்ணி வைப்பாங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் சரிப்படுத்தாது. அதை கொஞ்சம் ரொம்ப தலை தூக்காதபடிக்கு, அது ரொம்ப பாதிக்காதபடி கொஞ்சம் அப்படியே வச்சுருப்பாங்களோ இல்லையா, அது ஒன்றும் சரியாகாது. லேசாக வயிறு வலிக்குது, இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, அதெல்லாம் அறிகுறி, ஏதோ ஆழமான பிரச்சனை இருக்குதுன்றதுக்கு அறிகுறி. மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் என்கிற ஒரு பெரிய பிரசங்கியார் இங்கிலாந்து தேசத்தில் 40, 50, 60ஆம் ஆண்டுகளில் 1946, 47லேருந்து ஆரம்பித்து அப்படியே 60 எண்டு வரைக்கும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அங்கே ஒரு சபையில் போதகராக இருந்தார். அவர் முதல்ல ஒரு டாக்டராக இருந்தார், மெடிக்கல் டாக்டர். 29 வயசுலேயே எம்டியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பெரிய டாக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அந்த டாக்டர் ராணிக்கே டாக்டர், அந்த ஒரு மகாராணிக்கே டாக்டரு. அவரிடத்துல அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தார். நோய்கள் என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப வல்லுனர் அவர். அந்த காலத்தில் எல்லாமே டெஸ்ட்டில் ஒன்றும் கண்டுபிடிச்சிட முடியாது. எல்லாம் அறிகுறியில் வச்சு இது இல்லை அது இல்லைன்னு எல்லா நோயும் எலிமினேட் பண்ணி கரெக்டாக எந்த நோயின்னு குறிப்பாக கண்டுபிடிக்கணும். அதில் ரொம்ப பெரிய திறமை வாய்ந்தவர் இவர், அதுக்கு பேர் போனவர். 29 வயசுலேயே ஹார்லி ஸ்ட்ரீட்னு இங்கே லண்டனில், அங்கே தான் பணக்காரர்கள்லாம் போய் டாக்டரை பார்க்குற இடம், வரிசையாக டாக்டருங்க ஆஃபீஸ் தான் இருக்குமா. அந்த இடத்துல 29 வயசுலேயே ப்ரைவேட் ப்ராக்டிஸ் வச்சு நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தார். அப்போ அவர் கிறிஸ்தவ டாக்டரு. ஜனங்களுக்கு உண்மையாக உதவணும்னு ஒரு எண்ணத்தோடு வர்றவங்கள பேஷண்ட்டை நல்லா விசாரித்து அவங்க நோய்கள் அட்டன் பண்ணுவாராம். அட்டன் பண்ணும்போது கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துட்டார், இது நோய் மேலோட்டமாக இருக்கிற ஒன்று தான். சில சரீர நோய்கள் இருக்குது, மன நோய்கள் இருக்குது, இப்போ இமோஷனல் ப்ராப்ளம் இருக்குது, மென்டலாக இருக்குது, சரீரத்துலேயும் பிரச்சனை இருக்குது. ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் நோய் எங்கே இருக்குது, ஆவிக்குரிய விதத்தில் ரொம்ப ஆழமான விதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதை டீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாராம். ஏன்னா அதை சரி பண்ணாமல் சும்மா மாத்திரையை கொடுத்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, கொஞ்சம் நாளைக்கு அமைதலாக இருக்குமே அந்த நோய் ஒழிய அந்த பிரச்சனை தீர போகிறதில்ல, அது என்றைக்குமே அப்படியே இருக்கும், இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அடியில் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஆவிக்குரிய விதத்தில் கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணுவாராம். அவர் பண்ணி அப்படியே ஒருத்தர்கிட்டையும் வர்றவங்ககிட்டலாம் அந்த பாவத்தை பற்றி சொல்லி அதுலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு பேசி இப்படி ஆண்டவரை பற்றி பேசி இப்படி பண்ண அவருக்கே கொஞ்ச நாள் பொறுத்து என்ன ஆகிடுச்சு, அந்த வாலிப வயதுலேயே இதை விட்டுட்டு பேசாமல் ஊழியத்துக்கு போயிடலாம் போல இருக்குது, இதை பண்ணி என்ன பிரயோஜனம், வெறும் மாத்திரையை கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நம்ம பேசாமல் இதை விட பெரிய வேலை அந்த வேலைக்கு போயிடலாமன்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு பிரசங்கியார மாதிரி வேல்ஸில் அங்கே இந்த கோல் மைனர்ஸ் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிறவர் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு ஊரில், சாதாரண மக்கள் வாழ்கிற ஒரு ஊரில், தொழிலாளிகள் இருக்கிற ஒரு ஊரில் அவள் மத்தியில் போய் பிரசங்கம். பெரிய டாக்டர் இவர் வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் இழுத்து மூட்டு போகிறப்ப பேப்பர்லேயே தான் லண்டனில் இவ்வளோ பெரிய டாக்டர் பிரபலமானவர்
வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த ஊரில் போய் பிரசங்கம் பண்ண போகிறாரு. தொழிலாளர்கள் மத்தியில், சாதாரண ஆளுகள் மத்தியில். இவர் பெரிய அறிவாளி, இவர் பிரசங்கம் அங்கே எடுபடுமா? இவர் என்னத்தை அங்கே போய் சாதாரண தொழிலாளிக்கு என்ன சொல்ல போகிறாருன்னாங்க. அங்கே போய் ஊரையே உழுக்கிற அளவுக்கு பிரமாதமாக ஊழியம் செஞ்சார். ஏராளமான பேர் ரட்சிக்கப்பட்டு வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் லண்டன் நகரத்துக்கு வந்து அங்கே ஒரு சபையில் ரொம்ப நாளாக பாஸ்டராக இருந்தார். பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு எதிர்த்தாப்புலேயே இருக்குது அந்த சர்ச். அந்த அட்ரஸே வந்து பக்கிங்ஹாம் கேட்டு, அந்த வாசலுக்கு எதிர்க்க தான் ஒரு சர்ச்சு அங்கே இருந்தார். வெள்ளிக்கிழமையில் நடத்துகிற அவருடைய பைபிள் ஸ்டடிக்கு 2000 பேர் போவாங்களாம் 50ஆம் ஆண்டுகளில். அப்போல்லாம் சபைகள்லாம் சின்ன சின்னதாக இருந்தது. பெரிய சபைனா ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் இருப்பாங்க. இவர் வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு 2000 பேர் வருவாங்களாம். ஞாயிற்றுக்கிழமை காலையும் சாயந்தரமும் அங்கேயும் நல்ல கூட்டம் இருக்கும் போல இருக்குது. ஸோ அப்படி போதிச்சிட்டு இருந்தவர். அவர் சொல்கிறாரு, பாவம் தான் எல்லா பிரச்சனைக்கும் தாயாக இருக்கிறது, அதுலேருந்து தான் எல்லாம் வருது, அதை சரி பண்ணாமல் எதையும் சரி பண்ண முடியாது, மீதி எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து தான் அப்படி அவர் அந்த தீர்மானத்துக்கு வந்தார். இப்போ சோசியாலஜிஸ்ட், சைக்காலஜிஸ்ட்டு, டாக்டருங்க எல்லாரும் இந்த பிரச்சனைக்கு, மனுஷனுடைய பிரச்சனைக்கு பல பேர்களை தர்றாங்க. பேரே வாயில் நுழையாது சிலதெல்லாம், அந்த மாதிரி பேர்களை தர்றாங்க. எல்லாத்தையும் ஒரு வியாதின்னு ஆக்கிட்டாங்க. ஒருத்தர் ரொம்ப திருடுறான் அப்படின்னா கொண்டு போனால் அவனுக்கு அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதை வச்சிட்றாங்க. இந்த 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 வியாதி இருக்குது அவனுக்கு, அதனால தான் கடைக்கெல்லாம் போனால் கொஞ்சம் அவன் கையை கொஞ்சம் கரெக்டாக வச்சுருக்கான்னு பார்க்கணும், எடுத்து பாக்கெட்டில் போட ஆரம்பிப்பான். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. பொய் சொல்கிறான்னா அது ஒரு வியாதி, அதுக்கு ஒரு பேரை கேட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா நம்மளால் சொல்ல முடியலன்னா அது ரொம்ப பிரமாதமான பேர்னு நினைக்கிறோம் நம்ம. அது பெரிய ரொம்ப உயர்ந்த வியாதி போல இருக்குது. ஜனங்களும் போய் என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த வியாதி இருக்குதுன்னு பேரை சொல்லி காமிப்பாங்க. இது ஏதோ ஸ்பெஷலாக என்னமோ வந்திருக்க மாதிரி இருக்குது. யாராவது அதை வியாக்கியானம் பண்ணி ஒன்றும் இல்லைங்க பொய் சொல்கிறாரு அப்படின்னா, ஐயையோ இதுதானா, அந்த வியாதிக்கு அவ்வளோ அழகாக பேர் வச்சு ஜோடித்து அதுக்கு ஒரு மருந்து கொடுத்து இது பண்ணுறாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை அதுக்கு தாய் என்ன, அது எங்கேருந்து பிறக்கிறது, அது பாவம் என்கிற வேரில் இருந்து அது உண்டாகிறது. அதனால தான் போய் சொல்கிறான், அதனால தான் திருடுறான், அதனால தான் இப்படி நடந்துக்கிறான், அவனுடைய கேரக்டரே தப்பாக போகுது, அவனுடைய வாழ்க்கையே தப்பாக போகுது, அதனால தான் நிம்மதி இல்லை, அதனால தான் தூக்கம் இல்லை, அதனால தான் வியாதி சரீரத்தில். அது இந்த பாவத்திலிருந்து உண்டாகிற விளைவுகள் தான் இதுன்னு இவர் க்ளீனாக அறிந்து கொண்டார். பாவம் என்றால் என்ன? அப்போ பாவம் தான் எல்லாத்துக்கும் வேறுன்னு சொல்கிறோமே. இப்போ பாவம் என்றால் என்ன? பாவத்தினுடைய டெஃபினிஷனை நல்லா விளங்கிக்கணும். பாவம் என்கிறது ஏதோ ஒரு பெரிய ஒரு க்ரைமை பண்ணுறது தான் பாவம்னு நினச்சக்கூடாது நீங்கள். க்ரைம் எல்லாம் வந்து பாவம் குட்டி போட்ட பிள்ளைகள். பாவம் வந்து விளைஞ்சி வர்றது தான் க்ரைம், கிரிமினல் ஆக்டிவிட்டீஸு. இந்த கொள்ளை அடித்தான், திருடினான், கொன்னான், வேசித்தனம் பண்ணான், அது பண்ணான், இது பண்ணான்றதெல்லாம் வந்து பாவம் வந்து முத்தி விளைஞ்சி அது பெரிய கனி கொடுக்குற பல கனிகள் தான் இதெல்லாம். பாவம்னா என்ன? பாவத்தினுடைய டெஃபினிஷனை சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. பாவம் என்றால் நாம் சிருஷ்டிப்புகள், தேவன் நம்மை சிருஷ்டித்தவர் இல்லையா? அந்த சிருஷ்டித்தவருக்கு சிருஷ்டிப்பாக இருக்கிற நாம் கொடுக்க வேண்டிய இடத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்காதது தான் பாவம். அவருக்கு பிரதானமான இடத்தை நம்ம கொடுக்கணும். அவர் இல்லைன்னா நாம் இல்லை. அவர் நம்ம உண்டாக்குனவர், இந்த உயிர் மூச்சை நம்ம கொடுத்துருக்கிறாரு, நம்ம உருவாக்கியிருக்காரு, உண்டாக்கியிருக்காரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு தான் பிரதானமான இடம் இருக்கணும், வேறு எதுக்கும் இருக்கக்கூடாது. பிரதானமான இடத்தை கொடுக்க தவறுவது பாவம். ரெண்டாவது, பிரதான இடத்தை கொடுக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை, அவரை வாழ்க்கையில் மகிமைப்படுத்தாத இருக்கிறது பாவம். அதாவது அவருடைய மகிமைக்காக, அவருடைய புகழுக்காக, மகிமைக்காக வாழாமல் இருக்கிறது பாவம். எதையோ செய்கிறான், அப்படி பண்ண இது பண்ண எனக்கு நல்ல பேர், எனக்கு நல்ல இதாக்கும், அப்படி இல்லை. அவருடைய மகிமை, அவர் மகிமைப்பட வேணும். ஏன்னா அவர் தான் எனக்கு உயிரை கொடுத்தவர், அவர் தான் இங்கே வச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் மகிமைப்பட வேணும். ஒன்று, அவருக்கு என்னுடைய வாழ்க்கையில் பிரதான இடம் உண்டாயிருக்கணும். ரெண்டாவது, அவர் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் செய்கிற காரியம் மூலமாக மகிமைப்படுது. ரெண்டுத்தையும் கொடுக்க தவறினவர்கள், பிரதான இடத்தையும் மகிமையும் தங்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு கொடுக்க தவறினவர்கள் தான், அது தவறுகிறது தான் பாவம். அதுதான் வேதவசனம் பாவம் என்று சொல்லுகிறது. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் மேலே கொஞ்சம் கோபம். ஏன்னா பாவின்றானுங்க. என்னது, நம்மெல்லாம் பாவியா? எவ்வளோ யோகியர்கள், நம்ம எவ்வளோ நல்லவர்கள், நம்மளை போய் பாவின்றானுங்க இந்த பாவிங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. மன்னிச்சிங்க, சிலர் அப்படி சொல்லியிருக்கலாம். நான் விளக்கம் தர்றேன். பாவிங்கிறது ஏதோ பெரிய கொலையை செஞ்சுட்டான், அப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான்,
அசிங்கமாக கெட்ட காரியங்களை செஞ்சிட்டான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதல்ல பாவி. பாவின்றது யார்? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காமல், அவருடைய மகிமைக்காக வாழாமல், அதே நோக்கமாக வச்சு வாழாமல் வாழ்கிறான் பாருங்க ஒருத்தன், அவன் தான் பாவி என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இதை ஒரு மனுஷன் அங்கீகரித்து இதை ஏற்றுக்கொண்டு, நான் கடவுளுக்கு தர வேண்டிய இடத்த கொடுத்துருக்குறேன்னா, அவருடைய மகிமைக்காக வாழ்கிறேன்னா, வாழலைன்னா அப்போ நான் ஒரு பாவி, இந்த பாவத்திலேருந்து அவனை மனம் திரும்பணும், கடவுளுக்கு பிரதான இடத்தை திறந்து கொடுக்கணும், நான் அவரை ஆண்டவரே நீர் வந்து என்னுடைய ஆண்டவராயிரும் நான் அழைக்கணும், அவர் கொடுக்க வேண்டிய இடத்த முதல்ல கொடுக்கணும். ஏன்னா நான் நானாக வந்துடல, அவர் கொடுத்தார் உயிரை எனக்கு. அப்போ அவருக்கு நன்றியாக இருக்கணும். அவருடைய மகிமைக்காக அவர் என்ன செய்ய சொல்கிறாருன்னு பார்த்தா அதை செய்யணும், அந்த மகிமைக்காக வாழணும். அப்படிங்கிறத நான் அங்கீகரிக்கல, அதை புரிஞ்சிக்கலன்னா அப்போ இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெறவே முடியாது, அந்த பாவத்தின் விளைவுகளிலிருந்து விடுதலை பெறவே முடியாது. வாழ்க்கை ஒரு சூன்யமாகிடுது, அர்த்தமற்றதாகிடுது, வாழ்க்கை பிரச்சனை நிறைந்ததாகிடுது. பிரச்சனை 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 நாள் பொழுதன்னைக்கு பிரச்சனையை சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு எந்த பதிலும் உண்டாகாது. ஏன்னா பாவம் இருக்குதுங்க. கடவுளுக்கு இடம் உண்டாகலை, கடவுளுடைய நாம் மகிமைக்காக வாழணுன்றது அர்ப்பணிப்பு இல்லை, கடவுளுக்கு அந்த வாழ்க்கையில் இடமே இல்லை. அதனால் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு தான் வாழ்ந்துருக்கணும். இந்த பிரச்சனைக்கான பதிலை அவர்கள் காணவே முடியாது. அப்போ வேதவசனத்தை பாருங்கள், வேதவசனத்தை நிறைய பேர் அதனுடைய அருமை தெரியல. வேத வசனத்தை தவிர வேறு எந்த புஸ்தகமும், இந்த வேத புஸ்தகத்தை தவிர வேறு எந்த புஸ்தகமும் பாவம்தான் மனுஷனுடைய பிரச்சனைன்னு இந்த உலகத்தில் சுட்டி காண்பிப்பதே கிடையாது. ஏதாவது ஒரு புஸ்தகம் சுட்டி காண்பிக்குமானால் அது வேத வசனத்தின் அடிப்படையில் சிலர் எழுதியிருக்காங்க. சில புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது, வேத விளக்கங்கள்லாம் அங்கே சொல்லப்படும் ஒருவேளை. ஆனால் வேத புஸ்தகத்தை தவிர வேறு எங்கேயுமே பாவம் தான் மனுஷனுடைய அடிப்படை பிரச்சனைங்கிறத எங்கேயுமே சொல்லலை. நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகலாம், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸு எல்லாம் படிக்கலாம், எல்லாம் நோயை பற்றி படிக்கலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனைம்பாங்க. யாரும் பாவம் தான் பிரச்சனைன்னு சொல்லவே மாட்டாங்க. அதனால தான் கோயிலுக்கு கரெக்டாக வரணும். வெறும் காலேஜுக்கு போனால் பத்தாது, காலேஜுக்கு போங்க நல்லது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வர்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது காலேஜை விட ரொம்ப ஸ்பெஷல். அங்கே ஒரு காரியத்தை விட்டுடுறாங்க, அந்த ஒரு காரியத்தை இங்கே கரெக்டாக சொல்கிறோம். நம்ம இந்த ஒரு காரியம் இல்லைன்னா அங்கே சொல்கிற அத்தனை காரியமும் ஒன்றும் அர்த்தம் இல்லாமல் போயிடுது. அதெல்லாம் நல்லது தான், அந்த சப்ஜெக்ட்லாம் நல்லது தான். ஆனால் அதை வச்சு வாழ்க்கையின் பிரச்சனைகளை ஒன்று தீர்க்க முடியாது. அதை வச்சு வாழ்க்கையின் பிரச்சனை ஒன்றையும் தீர்க்க முடியாது. அந்த கணக்கை வச்சு, அந்த கெமிஸ்ட்ரியை வச்சு, அந்த ஃபிசிக்ஸை வச்சு வாழ்க்கை பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துற முடியாது. இந்த தகவலை வச்சு தான் வாழ்க்கையின் பிரச்சனை தீர்க்க முடியும். அதெல்லாம் நல்லது, பல விதங்களில் அது நமக்கு பயன்படுகிறது. ஆனால் அடிப்படை பிரச்சனையை தீர்க்கணும்னா பாவம் என்கிற அதான் அடிப்படை பிரச்சனைங்கிறத வேத வசனம் வெளிப்படுத்துகிறது. இந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுக்காகவே பைபிளை நாம் பாராட்டணும். இந்த பைபிள் மட்டும் இந்த உலகத்தில் இல்லைன்னா பாவம் தான் மனுஷனுடைய அடிப்படை பிரச்சனைங்கிறது எவருக்குமே விளங்க முடியாது, எங்கேயுமே கிடையாது, எந்த இதுலேயும் இது போதனையே கிடையாது. அதனால தான் வேத வசனம், இந்த வேதாகமம் என்கிறது ரொம்ப முக்கியம். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, பாவம் தான் பிரச்சனைன்னு சொல்கிறது மட்டும் இல்லை வேத வசனம், பாவத்திற்கான ரெமடி, பாவத்திற்கான மருந்தும் என்னன்றதை இங்கே காமிக்குது. பாவத்துக்கான ரெமடி, அதனுடைய பாவத்தை எப்படி தீர்க்கிறது, அந்த மருந்து என்ன, அதை எப்படி போக்குகிறது என்கிறதுக்கான தகவலையும் இங்கே கொடுக்கிறது. பாவம் தான் பிரச்சனைன்னு சொல்லி வெறும் பிரச்சனையை சொல்லி பிரயோஜனம் இல்லை. டயக்னோசிஸ் எதுக்கு பண்ணுறாங்க டாக்டரு? ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக. பைபிள் டயக்னோசிஸை மட்டும் கொடுக்கல, ட்ரீட்மெண்ட்டையும் கொடுக்குது. என்ன பண்ணணும், என்ன பண்ண அந்த பிரச்சனை தீரும். அதனால தான் வேத வசனம் ரொம்ப முக்கியம். அதனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கேட்குறது ரொம்ப முக்கியம். பதில் என்ன, இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவை, அங்கே சிந்தப்பட்ட ரத்தம், அவருடைய மரணம், அங்கே நடந்தவைகள். இப்போ 4 முதல் 6 வசனங்களை வாசித்தேன் இல்லையா, ஏசாயா 53, அதுதான் அங்கே ரெண்டும் வருது. பாவம்னா என்னென்னு வருது, இந்த பாவத்துக்கான பதில் என்ன என்கிறதும்
அங்கே வருகிறது. ரெமடி என்னங்கிறதும் அங்கேருந்து வருகிறது. ஆனால் இன்னொரு வசனத்தை மறந்துடக்கூடாது. அது லேவியராம் 17:11, பழைய ஏற்பாட்டில் ரொம்ப முன்னாடி இருக்கிற புஸ்தகம். 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் முதல்ல அதில் தான் ஆரம்பித்தேன். அந்த வசனத்தை இன்னொரு தடவை வாசித்துருவோம். 17:11 லேவியராகும். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்குன்னு சொல்லலாம் இந்த வசனத்தை. இட் இஸ் அ ப்ரொஃபெட்டிக் வேர்ஸ். தீர்க்க தரிசனம்னு சொன்னால் என்ன? இது குறிப்பாக இயேசுவின் ரத்தத்தை குறித்து வெளிப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. என்ன அர்த்தம்? இயேசு இந்த உலகத்தில் வந்து மாம்சத்தில் வந்தபோது அவருடைய சரீரத்தில் ஓடின உயிர், அவருடைய அம்மா அப்பாட்டேருந்து வந்த சரீரத்தில் ஓடின ரத்தம் அவங்க அம்மா அப்பாட்டேருந்து வந்ததில்லை. எங்கேருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆகவே அந்த இரத்தத்தில் இருக்கிற உயிர் ஜீவன். எந்த ஜீவன் அது? அவங்க அப்பா அம்மாட்டேருந்து வந்த ஜீவனில் அது வந்து தேவனுடைய ஜீவன். ரொம்ப விசேஷமான ஒன்று. இயேசுவின் ரத்தம்ங்கிறது, இயேசுவின் ரத்தத்தினுடைய மேன்மையும் வல்லமையும் இதில் தான் அடங்கி இருக்குது. அது ஏன் அதை பற்றி ஏன் பாடுறோம்? அதை ஏன் நம்புகிறோம்? அதை ஏன் மேன்மையாக நினைக்கிறோம்? அவருடைய ரத்தம் அப்படி பாவங்களை போக்க முடியும். அவருடைய ரத்தத்தில் ஏன் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கும்? இத்தனை காரியங்களை செய்ய முடியுதுன்னு சொல்கிறோமே ஏன்னு சொன்னால் அவருடைய ரத்தம் சாதாரண ரத்தம் கிடையாது. நம்ம ரத்தமெல்லாம் பாவ கரைபடிந்த ரத்தம். நம்முடைய தாய் தகப்பன்ட்டு வந்த ரத்தம் அந்த விதமான ஜீவன் தான் இருக்குது. அது பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கிட்ட ஓடின ரத்தம், அதில் பாவம் ஒன்றும் இல்லை. தேவனுடைய ஜீவன் அதில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறதுனால அந்த ரத்தம் விசேஷமான ரத்தம். அதில் வல்லமை அதிகமாக இருக்குது. எல்லா பாவங்கள கழுவக்கூடிய ரத்தமாக அது இருக்கிறது. அப்போ அதை சொல்லிட்டு மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு? ரத்தத்தை, அந்த ரத்தத்தை நான் உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். அதாவது அந்த இயேசுவின் ரத்தத்தை, அதாவது இங்கே என்ன போதனைன்னா 16-17 அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா பாவ நிவர்த்தின்னு நாள்னு ஒன்று வச்சு, பாவ நிவாரண நாள்னு வச்சு அங்கே என்ன பண்ணணும், ஆட்டுக்குட்டி அடிக்கணும், ரத்தத்தை சிந்தணும், தெளிக்கணும் நான் சொல்லித்தர்றாரு. எதுக்கு அதெல்லாம் சொல்லித்தர்றாருன்னா, இயேசு எப்படி ரத்தம் சிந்த போகிறாரோ அந்த ரத்தத்தை எப்படி நாம் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவுவதற்காக நாம் எப்படி விசுவாசிப்பது, ஏற்றுக்கொள்வது, அதெல்லாம் சொல்லித்தரதுக்காக அங்கே ஆடு மாடுகளின் ரத்தத்தை சிந்தி ஒரு ட்ராமா மாதிரி பண்ணி அங்கே சொல்லித்தர்றாரு. பாவ நிவாரண நாளில் ஒவ்வொரு வருஷமும் அதை பண்ணார்கள். அதை சொல்லும்போது வர்ற வசனம் தான் இது. அப்போ அங்கே சொல்லப்பட்டதெல்லாம் இயேசுவை குறிக்கிறது. இந்த வசனமும் குறிப்பாக இயேசுவை குறிக்கிறது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. அப்படின்னா இயேசுனுடைய அந்த ரத்தத்தில் தேவனுடைய ஜீவன் அங்கே இருந்தது. அந்த ரத்தத்தை தேவன் பலிபீடத்தின் மேலே நம்முடைய பாவ நிவர்த்தி செய்யும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார். அந்த ரத்தத்தை பலிபீடத்தில், கல்வாரி சிலுவை என்கிற பலிபீடத்தில் சிந்தி நம்முடைய பாவத்துக்கு நிவர்த்தினா ரெமெடி, ஹீலிங், அதை உண்டாக்குறதுக்காக தேவன் அந்த ரத்தத்தை வைத்திருக்கிறார் என்று அப்படியாக இந்த வசனங்கள் சொல்லுகிறது. சரி, புதிய ஏற்பாட்டில் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் நிருபத்துக்கு திருப்பினீங்கன்னா முதல்ல 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அப்புறம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்கள். எபிரேயர் 7:27. இயேசுவை பற்றி தான் அது பேசுகிறது என்று தெளிவாயிடுதுங்க. அவர் பிரதான ஆசாரியர்கள் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. யார்? இயேசுவை சொல்லுது. அதாவது பழைய ஏற்பாட்டில் பலிகள் இட்டார்கள் ஆடு மாடுகளை. அங்கே ஒரு பிரதான ஆசாரியர் இருந்தார். அவர் வந்து முதல்ல தன்னுடைய பாவத்துக்காக பலியிடணும், அந்த ரத்தத்தை சிந்தி தன்னை சுத்திகரித்து கொள்ளணும். அதுக்கப்புறம் போய் ஜனங்களுடைய பாவத்துக்காக பலியிட்டு ரத்தத்தை சிந்தி அவருடைய பாவத்துக்கு நிவாரணத்தை உண்டாக்கணும். ஏன்னா பலியிட போகும்போது இவரே தகுதி உள்ளவர் இல்லை, இவரே பாவி. அதனால் முதல் தாம் பாவத்தை சரி பண்ணணும், அப்புறம் மற்றவங்க பாவத்தை சரி பண்ணணும். அப்போ அது மட்டும் இல்லை, நாடோறும் பொழுதன்னைக்கும் அந்த பலிகளை செலுத்தி கொண்டே இருந்தார்கள். பலியிடாத நாளே கிடையாது.
பாவ நிவாரண நாள்ன்றது ஒரு நாள் விசேஷமாக ரொம்ப அதை செஞ்சாங்க. ஆனால் நாடோறும் அது நடந்து கொண்டிருந்தது. பிரதான ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்தில் ஒரு நாள் போக முடிஞ்சது. அதுதான் அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அன்னைக்கு. நம்முடைய பிரதான ஆசாரனாக இயேசு அப்படி பண்ண வேண்டியதில்லைன்னு இருக்குது. எப்படி பண்ண வேண்டியதில்லை? சொந்த பாவங்களுக்காக முதல்ல பலி செலுத்தி, அப்புறம் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட்டு, நாடோறும் இந்த பலிகளை செலுத்தி அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை நம்ம பிரதான ஆசாரியன். நம்ம பிரதான ஆசாரியன் யார்? இயேசு. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதுனாலே ஒரே தரம் செய்து இதை ஒரே தரம் செய்து முடித்தார். அந்த பலிபீடத்தின் மேலே இந்த இரத்தத்தை சிந்தும்படியாக கட்டளையிட்டிருக்கிறேன்னு சொன்னார். இதைத்தான் சொல்லியிருக்கிறார். இயேசு வந்து மனுஷனாய் வந்து அவருடைய சரீரில் ரத்தம் ஓடி அதை வந்து பலிபீடமாகிய கல்வாரி சிலுவையில் சிந்தி நம்முடைய பாவத்துக்காக நிவிர்த்தியை ஒரே தரம் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் பண்ணி முடிக்கிறதுக்காக தான் இயேசுவை நியமித்திருந்தார். அந்த ரத்தம் அதுக்காக வைக்கப்பட்டிருக்குது. அதனால தான் ரத்தத்தை குறித்து அவ்வளோ போதனை. அதனால தான் ரத்தத்தை கொண்டு போய் கண்டதுக்கும் பயன்படுத்தக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் 17ஆம் அதிகாரத்தில் லேவியராமத்தில் அதை குறித்த பெரிய ரெகுலேஷன்ஸ், பெரிய சட்டத்திட்டங்கள் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா ரத்தம் வந்து சில காரியங்களை போதிக்கும்படியாக அங்கே பயன்படுத்தப்படுகிறது. இயேசுவின் ரத்தத்தினுடைய வல்லமையை போதிக்கும்படியாக பயன்படுத்தப்படுகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் பாருங்கள். அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அதாவது அந்த ரத்தமே அவ்வளோ செய்யுமானா, ஆடு மாடுகளின் ரத்தமே. இந்த இயேசுவின் ரத்தம், கிறிஸ்துவனுடைய ரத்தம் நமக்கு எவ்வளோ செஞ்சுருக்கோம், நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு எவ்வளோ வல்லமை உள்ளதாக இருக்கும். அது வந்து வெறும் நிழல், இது நிஜம். அதுக்கு அவ்வளோ இது இருந்ததுன்னா இன்றைக்கி இதுக்கு எவ்வளோ வல்லமை இருந்திருக்கும் அப்படின்றத காண்பிக்கிறார். இதை குறித்து சொல்லும்போது 14ஆம் வசனத்தில் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் எப்படி சொல்லியிருக்குன்னு பாருங்கள். நித்திய ஆவியினாலே. ஏன் நித்திய ஆவியெல்லாம் இங்கே இழுத்துட்டு வர்றாரு? ஏன் நித்திய ஆவியெல்லாம் இங்கே இழுத்துட்டு வர்றாருன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, ஒரு மனுஷன் ரத்தம் சிந்தி உலகம் முழுக்க இருக்க அத்தனை மனுஷனுக்கு எப்படி பாவ நிவர்த்தி உண்டாக முடியும்? ஒரு மனுஷன் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் வேணா ஆதாமிலிருந்து இயேசு வரைக்கும் வாழ்ந்தவர்களுடைய பாவத்தை வேணால் போக்கலாம், அவ்வளோ வேணால் சொல்லலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வாழ்ந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இனிமேலும் வாழ போகிறவர்களுடைய பாவத்தை கூட அது போக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு மனுஷனுடைய ரத்தம் 2000 வருஷத்துக்கு முன்னால் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் சகல மனுஷனுடைய பாவத்தை, ஆதாம் முதல் கடைசி மனுஷனுடைய கடந்த நிகழ்கால எதிர்கால எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் எப்படி கழுவ முடியும், போக்க முடியும்? அந்த ஒரு மனுஷனுடைய சாவு எப்படி எல்லாருடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டதாகிவிடும்? எல்லாரையும் சாவிலிருந்து தப்பித்து ஜீவனை அவர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் இங்கே இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையில் ஜீவன் போதித்து வர்றாரு. 53ஆம் அதிகாரத்தை ஏசாயா வசனமாக ரொம்ப அருமையான போதனைகள் அது. அதில் ரொம்ப விளக்கி ரொம்ப தீவிரமாக ஒரு வசனமாக போதிச்சுட்டு வர்றாங்க. போன வாரம் இதுதான் சப்ஜெக்டு. ஒரு மனுஷனுடைய ரத்தம் சிந்துதல், ஒரு மனுஷனுடைய சாவு எப்படி எல்லா மனுஷருடைய தண்டனைக்கு ஈடாகும், எல்லா மனுஷருடைய வாழ்வை எப்படி அது உண்டாக்க முடியும், எல்லாருடைய பாவத்தை எப்படி கழுவ முடியும்? அதுக்கு பதில் இங்கே இருக்குது. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். அதாவது இயேசு ரத்தம் சிந்தும்போது நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரத்தம் 2000 வருஷத்துக்கு முன்னால் சிந்தப்பட்டது. ஆனால் அந்த இரத்தத்தினுடைய வலிமை, அந்த இரத்தத்தினுடைய வல்லமை எவ்வளோ பேர் மேலே வேலை செய்து நித்தியமாய் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு எல்லாம் ஆதாம் முதல் கடைசி மனுஷனுடைய எல்லா பாவங்களையும் போக்குகிறதா இருக்கிறது. அவர் அங்கே ஒரு மனுஷன் செத்தார் 2000 வருஷத்துக்கு முன்னால். அதனுடைய எஃபெக்ட் வந்து நித்தியத்துக்கு எஃபெக்ட் இருக்குது. முதல் மனுஷன்லேருந்து கடைசி மனுஷனுடைய அத்தனை பாவத்தின் தண்டனைகளையும் தம்மை சுமந்து கொண்டார். ஒரு மனுஷன் செத்தது போதுமா? எல்லாருடைய சாவுக்கு அது ஈடாகுமா? போதுன்னுது. ஏன்னா
நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் அது. அப்படின்னா சம்பவம் நடந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி, எஃபெக்ட் வந்து நித்தியத்துக்கு உண்டு அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். சரி, இதை பார்க்க போனால் இது மாதிரி ஒரு காரியம் எங்கேயுமே எந்த மார்க்கத்திலையும் கிடையவே கிடையாது. சிலுவையில் தேவகுமாரன், தேவனே மனுஷனாய் வந்து சிலுவையில் மரிக்கிறது, மரித்தவர் 3ஆவது நாள் உயிர் தெழுவது, இன்றைக்கு வரைக்கும் வாழ்வது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், என்ன மாதிரி ஒரு பிரசங்கத்தை பண்ணிகிட்டு இருக்கிறோம், என்ன மாதிரி ஒரு காரியத்தை நம்புகிறோம். கிறிஸ்தவர்களாகி நாம் என்ன நம்புகிறோம்? ஒரு மனுஷன் செத்தார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, கல்வாரி சிலுவையில் செத்தார். ஒரு பாவமும் செய்யாதவர் செத்தார். ஏன் சாகணும்? ஒரு மனுஷனும் ஒரு பாவமும் செய்யாதவர் எப்படி சாகடிச்சாங்க? ஏன் அவ்வளோ கொடூரமாய் செத்தார்? ஏன் அவ்வளோ பயங்கரமான ஒரு சாவு? ஏன் அவ்வளோ பேர் கூடி வந்து இவர் சிலுவையில் அறையுன்னு சொல்லி கத்துனாங்க, கொன்றார்கள்? ஒருத்தருக்கும் ஈவு இறக்கமே இல்லையா? ஒரு மனுஷனுக்கு கூட தீமை செஞ்சது கிடையாது. அவ்வளோ பேரை சுகமாக்கினார், செத்தவர்களோட உயிரோடு எழுப்பினார், எத்தனை பேரை போஷித்தார், எவ்வளவு நன்மைகளை செய்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆளை சிலுவையில் அறையலாமா? ஏன் அறிந்தார்கள்? ஒரே காரணம்தான், அந்த மனுஷன் செஞ்ச ஒரு பாவத்தை கூட எவரும் சுட்டி காட்ட முடியல. கவர்னரே கையை கழுவிட்டார், அவரிடத்துல ஒரு பாவத்தையும் நான் காணலை. நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, ஒரு பாவத்தையும் நான் காணவே இல்லை, இவர் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு கையை கழுவிட்டார். அப்படி சொன்ன பிறகு ஒப்பு கொடுக்குறார் சாகிறதுக்கு. என்ன அநியாயம்! எப்படி அவர் சாக முடியும்? ஏன் செத்தார்? நான் சொல்லுகிறேன், ஏசாயா சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக. நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் தேவன் அவர் மீது விழப்பண்ணினார். அவர் தாமே நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மீது விழுந்தது. அங்கே நடந்ததெல்லாம் அவருக்கு இல்லை, அவருடைய பாவத்துக்காக அல்ல, அவர் செஞ்ச எந்த தப்புக்காகவும் இல்லை, எல்லாம் நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய தவறுகளுக்காக, நாம் செய்த குற்றங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். இப்போ ஒரு மனுஷன் செத்தார் 2000 வருஷத்துக்கு முன்னால், ரொம்ப விசேஷமான சாவு. ஏன்னா ஒரு தப்பும் செய்யாமல் செத்தார். ஏன் செத்தார்னு கண்டிப்பாக கேட்டாகணும். ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான், அவருக்காக சாகலை, அவர் செஞ்ச குற்றத்துக்காக சாகலை, நம்முடைய குற்றத்துக்காக அவர் செத்தார். செத்தது மட்டும் இல்லை, 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தது மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறார். யாராவது இந்த கதையை எனக்கு சொன்னா, பரவாயில்ல கதை நல்லா இருக்குது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு போக மாட்டேன். நான் வேறு வேலையெல்லாம் விட்டுட்டு இதை கேட்பேன் போல. ஐயோ இது என்ன வேறு மாதிரி இருக்குது கதை, இது எங்கேயுமே சொன்னது இல்லையே யாரும். ஒரு மனுஷன் செத்தாரா? ஒரு பாவமும் செய்யாமல் செத்தாரா? இத்தனை பேர் சேர்ந்து அவரை சாகடிச்சாங்களா? அந்த அடி அடிச்சாங்களா? அவ்வளவு விகாரமாக காட்சி அளித்தாரா? அந்த கேடு அடைந்ததான் அந்த பாவருடைய காட்சியை விவரிக்கிறார் ஏசாயா. அவருடைய சரீரம் அந்த கேடு அடைந்தது. எல்லாரும் பார்த்து பிரமிப்படைந்தார்கள் சொல்லியிருக்குது. இப்படி சாகணுமா ஒரு மனுஷன்? இப்படி ஒருத்தர் செத்தாரா? எப்படி அப்படி சாகலாம்? ஒரு நல்ல மனுஷன் எப்படி அப்படி சாகலாம்? அப்புறம் சொல்கிறீங்க உயிரோடு எழுந்தாருன்னு 3ஆவது நாள். அப்புறம் சொல்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறாருன்னு. இன்னைக்கு அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும்னு சொல்கிறீங்க. இது எந்த மார்க்கத்திலையும் மதத்திலையும் கிடையாது, எவரும் இதை போதிப்பது கிடையாது. அவ்வளவு விசேஷமான ஒரு காரியம் இது. இது உண்மையாக இருக்குமானால், ஒருத்தர் செத்தார், ஒரு பாவம் செய்யாமல் செத்தார், கோர மரணம் அடைந்தார், 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார். செத்திருக்கவே கூடாது அவர், ஆனால் செத்தார். 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார். இன்றைக்கு வரைக்கும் அவர் பிதாவினத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆண்டவர்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா அன்றைக்கு நடந்த அந்த சம்பவம், கல்வாரி சிலுவை மரணம் என்கிறது சரித்திரத்திலேயே எந்த சம்பவமும் இதுக்கு ஈடாகவே முடியாது. இதை காட்டிலும் ஒரு பெரிய சம்பவம் மனுஷருடைய சரித்திரத்தில் நடந்ததே கிடையாது, நடக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சம்பவம். இதை கொஞ்சம் நின்று உற்று கவனிக்க வேணும். அதனால தான் அதை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதை கொஞ்சம் நல்லா கவனிக்க வேணும். அது மட்டும் இல்லை, வேதவசனம் சொல்லுது, இந்த கல்வாரி சிலுவையின் மரணம் என்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ரெமெடி. பர்ஃபெக்ட் ரெமெடினா பூரணமான, நம்மை பூரணப்படுத்துகிற ஒரு நிவாரணம்.
எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை திருப்புங்க. பூரணப்படுத்துகிற நிவாரணம். நிவாரணம்னா சில நேரத்தில் சொல்லுவாங்களே, டாக்டரே சொல்லுவாங்க, இது ஓரளவுக்கு நல்லாயிடும், ஓரளவுக்கு நல்லாயிடும், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் முக்கால்வாசி இது போயிடும். முக்கால்வாசி போனால் மீதி கால்வாசி என்ன பண்ணுறது? அது அப்படி தான் இருக்கும். ஆனால் அதே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வாழ்ந்துக்கலாம் நீங்கள் அப்படிம்பாங்க. இது அப்படி இல்லை. இது பூரணப்படுத்தும் நிவாரணம், பர்ஃபெக்ட் ஒர்க்கு. இந்த கல்வாரி சிலுவையில் ஏற்படுத்தப்பட்ட நிவாரணம் பூரண நிவாரணம். 10:14 சொல்லுது பாருங்க எபிரேயர். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களே ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். கல்வாரி சிலுவையில் இவர் பலியிடப்பட்டது ஒரே தரம், இனிமே பலியிடப்படவே வேண்டியதில்லை. இது பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ், பூரணமான பலி. ஆகவே இதில் விசுவாசத்தை வைக்கிறவர்கள் யாவரும் பூரணப்படுத்தப்படுகிறார்கள். அந்த பலியினுடைய எஃபெக்ட் நம்முடைய வாழ்க்கையில், அந்த பலி மூலமாக நமக்கு உண்டாகிறது என்ன? நாம் பூரணப்படுத்தப்படுகிறோம். அந்த பலி எவ்வளவு பூரணமானதுன்னா, அதில் விடப்பட்டது ஒன்றுமே கிடையாது, செய்யாமல் விட்டதுன்னு ஒன்றுமே கிடையாது. அதில் அதனால் அதில் இதை கொஞ்சம் சேர்த்துக்கணும், அதில் அதை செய்யாமல் விட்டாங்க, இதை செய்யாமல் விட்டாங்க, இதை விட்டுட்டாங்க, அது விட்டு போச்சு, இது விட்டு போச்சுன்னு ஒன்றும் கிடையாது. அதிலிருந்து எதையும் எடுக்கவும் வேண்டியதில்லை, சேர்க்கவும் வேண்டியதில்லை. அது பர்ஃபெக்ட் ரெமடி என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. மாற்றவே வேண்டியதில்லை. அப்போ கல்வாரி சிலுவையில் என்றைக்கு அவர் மரித்தாரோ அன்றைக்கே பர்ஃபெக்ட் ரெமடியை உண்டாக்கிட்டார். எல்லாம் சொல்லுங்கள் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்ன்றது இங்கிலீஷே தெரியாதவங்களுக்கு கூட வழங்கும் இல்லையா? பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட்னா எந்த குறையும் இல்லை, பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டாரு. எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணுறேன், எதுவும் பாக்கி வைக்கல. ஐயோ இதை விட்டாருங்க, ஒரு சின்ன ஐட்டம் இதை விட்டார், இதை கொஞ்சம் சேர்க்கணும், கிடையாது, ஒன்றும் சேர்க்கவும் வேண்டியதில்லை, எடுக்கவும் வேண்டியதில்லை. இந்த பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் ரெமடி, பூரண நிவாரணம். ஒன்று கூட விடப்படவில்லை, ஒரு காரியம் கூட மறக்கலை, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாரு. அந்த நிவாரணம் கொடுக்குற எல்லா பலன்களையும் நான் பெற்று அனுபவிக்கிறது தான் பர்ஃபெக்டாக இல்லை. ஏன்னா நான் மனுஷன், நான் இதிலேயே பிறந்து வளர்ந்தோம் பாருங்கள், எவ்வளோ நிவாரணம்லாம் எனக்கு தெரியாது இதெல்லாம் இருக்குதுன்னு. நிறைய பேர் எனக்கு என்ன சொல்லிட்டாங்க, நீ செத்து மோட்சம் போனால் நல்லா இருப்ப, இப்போ இப்படி தான் இருப்ப, இப்போ கஞ்சி தான் குடிச்சிட்டு இருக்கணும், இப்போ பால் தேன் அதெல்லாம் பேசக்கூடாது, இப்போ என்ன கஞ்சிக்கு லாட்ரி, அதுதான் இப்போ வாழ்க்கை. நீ பரலோகம் செத்து பரலோகம் போனின்னா அப்போ உனக்கு நல்ல வாழ்க்கை உண்டாகணும். நானும் எத்தனையோ வருஷம் நம்பிட்டேன் அது. அதனால் எங்களுக்கெல்லாம் சாகிறது தான் ரொம்ப மெயினான ஐட்டம். ஏன்னா நம்ம செத்த உடனே தான் நல்ல வாழ்க்கை உண்டாக போகுது. அப்போ நல்ல வாழ்க்கை வேணான்னு யார் சொல்லுவா? அதனால் எங்கள் ஆளுகள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு 40-50 வயசு ஆனோடனே ஆண்டவரே நான் ரெடி, நான் ரெடி, நான் ரெடின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். எப்படா எடுத்துக்குவார்? போதும் எடுத்துக்கோ ஆண்டவரே, நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அப்புறம் நான் மற்றவங்களையும் விடுறதில்லை, நாங்கள் நீ ஆயத்தமா, இதை தான் கேட்டுன்னு இருந்தோம் நாங்கள். ஏன்னா நம்ம செத்தாதான் இந்த இதுக்கெல்லாம் விமோச்சனம் உண்டாக போகுதுன்னு. அப்புறம் ஒரு நாள் நான் கண்டுபிடிச்சேன் பாருங்க, இதெல்லாம் ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்பா நீ சாக வேணாம், அவர் செத்தாரு. நற்செய்தி என்ன உங்க சாவா? கிடையாது. நற்செய்தி அவருடைய சாவு. அவர் செத்தாரு. ஏன் செத்தாரு? எப்படி செத்தாரு? அவருடைய சாவு எனக்கு எப்படி ஜீவனை உண்டாக்கி இருக்கிறது? அவருடைய மரணம் என்னை எப்படி ரட்சிக்கிறது, என்னை எப்படி விடுவிக்கிறது பாவத்தின் வல்லமையிலிருந்து என்கிறது தான் அங்கே பாயிண்ட்டு. அப்போ அவர் செத்து எனக்கு புது வாழ்வை உண்டாக்கி இருக்கிறாரு. அவர் செத்து எனக்கு பரலோக வாழ்வை இந்த பூலோகத்தில் எனக்கு அருளி இருக்கிறார். பரலோகத்தின் முன் ருசியை நான் அந்த பூலோகத்திலே நான் அனுபவிக்க முடியும். எல்லாமே பரலோகம் பரலோகம்னு சொல்லக்கூடாது பாருங்கள். வேதம் க்ளீனாக சொல்லுது, அதனை முன் ருசியை இங்கே அனுபவிக்கலாம். எல்லாம் அங்கே செத்த பிறகு வந்த பிறகு தான் கிடைக்கணும்னு சொன்னாரா? கிடையாது. இங்கேயும் அனுபவிக்க விடுறாரு, அங்கேயும் இன்னும் பூரணமாக அதை அனுபவிப்போம். அதுதான் வேதவசனத்தின் சத்தியம். சரி, ஆனால் இதை அறிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுது. அதனால் பூரணமாக பர்ஃபெக்டாக அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருந்தா கூட நான் அவ்வளோ பர்ஃபெக்டாக அதை அனுபவிக்கிறது கிடையாது.
நான் இன்னும் அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறேன் நிறைய நேரத்தில். ஏன்னா இதெல்லாம் அறிஞ்சிக்கிட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு என் வாயை சரி பண்ணி என் மனசை சரி பண்ணி, நான் தான் சொன்னேன் இல்லையா, ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு வசனம் சொல்லுது, ஆனால் எனக்கு அறிவு வரல. எனக்கு அறிவு வர்றது கொஞ்சம் நாள் ஆகுது. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமேன்னு? சிலர்லாம் எல்லாம் 100% அறிவு வந்துட்டா மாதிரி வந்துருக்கீங்க. எனக்கு வர்றது கொஞ்சம் நாள் ஆகுது. நான் போய் கேட்டு 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 அட அப்படியா, அட கடவுளை இதை விட்டுட்டோமே, நம்ம இதை இவ்வளோ நாள் நம்பவே இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்கு அறிவு வர்றது கொஞ்சம் நாள் ஆகுது. ரெமெடி பர்ஃபெக்டாக உண்டு பண்ணிட்டா கூட எனக்கு அதிலிருந்து வர்ற சுகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. எனக்கு வர்ற வாழ்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அறிஞ்சு 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 அந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதையெல்லாம் நான் சொல்ல ஆரம்பித்து அதை எடுக்க ஆரம்பிக்கிறேன், சொந்தமாக்கி கொள்ள ஆரம்பிக்கிறேன். இருக்கீங்களா? இயேசுவின் ரத்தம் கல்வாரி சிலுவையில் சிந்த போட்ட போது, அவர் பலியிடப்பட்ட போது, தேவன் நமக்காக நமக்கு கொடுக்கணும்னு திட்டமிட்டு உலக தோற்றத்துக்கு முன்னாலே வைத்திருந்த அத்தனை ஆசீர்வாதங்களுக்குமான திறவுகோல் அங்கே கொடுக்கப்பட்டு விட்டது. It unlocked the treasure of God's provision. கல்வாரி சிலுவையில் அவர் பலியிடப்பட்டதன் மூலமாக, ரத்தம் சிந்தினதன் மூலமாக தேவன் நமக்காக வைத்திருந்த எல்லா காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக திறவுகோல் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். என்ன சொன்னேன்? இயேசு கல்வாரி சிலுவையில் பலியிடப்பட்டதுங்கிறது அவரே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தாரங்க. பலியிடப்பட்டார். அந்த பலி பூரணமான பலின்னு சொன்னோம். அந்த பலியின் மூலமாக ஆதாம் முதல் கடைசி மனுஷன் வரை எல்லா மனுஷனுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. ஆகவே அப்போ அந்த பலி எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். அதுதான் த சென்டர் ஆஃப் த காஸ்பிள். சுவிசேஷம்னு சொல்கிறோமே, அதனுடைய மையம் என்ன? அந்த கல்வாரி சிலுவை. ஏன்னா அதில் தான் எல்லா மனுஷருடைய தீர்வும் அடங்கி இருக்கிறது, நிவாரணமும் அங்கே தான் அடங்கி இருக்கிறது. ஸோ காஸ்பிள்னு சொல்கிறோம். சுவிசேஷம் 4 சுவிசேஷ புஸ்தகத்தை சொல்ல நான். சுவிசேஷம் இயேசுவை குறித்த நற்செய்தி. அது எதில் மையமாக, அதை எதை மையமாய் கொண்டிருக்கிறது? கல்வாரி சிலுவையை மையமாய் கொண்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி, அதுக்கு வர்றதுக்கு தான் இவ்வளோ நேரம் போனோம். ஏசாயா 53க்கு போவோம். ஏசாயா தீர்க்கதரிசி அதை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதை என்ன மாதிரி கொண்டு வர்றாருன்னு பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இது எப்படி வெளிப்படுது? அதாவது என்ன வெளிப்படுகிறது? சிலுவை தான் சுவிசேஷத்தின் மையம் என்கிற சத்தியம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. கவனிக்க வேணும். ஏசாயாவில் எத்தனை புஸ்தகங்கள் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? 66 அதிகாரங்கள் இருக்குது. வேத வசனத்தில், வேத புஸ்தகத்தில் எத்தனை புஸ்தகங்கள் இருக்கிறது? 66. ஏசாயா படித்து இதை போதிக்கிறவர்கள் 2 முக்கிய பகுதியாக இது பிரிக்கிறார்கள். 2 முக்கிய பகுதினா அப்படி, ஒன்று முதல் 39 அதிகாரங்கள் ஒரு பகுதிங்கிறாங்க. ரெண்டாவது 40ஆம் அதிகாரத்திலேருந்து 66ஆம் அதிகாரம் வரை 27 அதிகாரங்கள் இன்னொரு பகுதின்றாங்க. இப்படி தான் பிரிக்கிறாங்க. முதல் 39 அதிகாரங்கள் ஒரு பகுதி, 40லேருந்து 66 வரை 27 அதிகாரங்கள் அது இன்னொரு பகுதின்றாங்க. 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. 66 புஸ்தகங்கள் இருக்குது வேதவசனத்தில். அதில் 39 பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள், 27 புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள். ஏசாயா தீர்க்க தரிசனம் 66 அதிகாரங்களை கொண்டது. அதில் முதல் 39 அதிகாரம் இருக்குது, கடைசியில் 27 அதிகாரம்னு மீதி இருக்குது. அந்த 27 அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற புது ஏற்பாடுன்றாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு புதிய ஏற்பாடு இருக்குது, அப்படி தான் சொல்கிறாங்க. ஏசாயாவை போதிக்கிறவர்கள் அநேகர் என்ன சொல்கிறாங்க? ஏசாயா இஸ் தி நியூ டெஸ்டமெண்ட் இன் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட், விதின் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட். பழைய ஏற்பாட்டுக்குள்ளேயே ஒரு புதிய ஏற்பாட்டை உள்ளே வச்சுருக்கிறாங்கன்றாங்க. அதனால தான் பல கல்லூரிகளெல்லாம் இதை ரொம்ப விசேஷமாக இந்த பகுதியை போதிக்கிறாங்க. இந்த 2வது பகுதியை எடுத்து ரொம்ப விசேஷமாக போதிக்கிறாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கிற புதிய ஏற்பாடு இது. எல்லாம் சொல்லுங்கள், பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கிற புதிய ஏற்பாடு. 27 அதிகாரங்கள்.
எப்படி பிரிஞ்சிருக்குது பாருங்கள். 66 அதிகாரங்கள், அதை ரெண்டாக பிரித்தா எப்படி பிரிக்கிறாங்க? முதல் 39 அதிகாரம், அப்புறம் 27 அதிகாரம்னு பிரிக்கிறாங்க. அந்த ரெண்டாவது 27 அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு ஒப்பாக இருக்குது. முதல் 39 அதிகாரம் பழைய ஏற்பாட்டுக்கு ஒப்பாக இருக்குது. இந்த 27 அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற புதிய ஏற்பாடு என்கிறார்கள். சரி, அந்த 27 அதிகாரங்களை 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அவுட்லைன் பண்ணும்போது அந்த டாபிக் எப்படி போகுதுன்னு பார்த்து அவுட்லைன் பண்ணுறாங்க. அப்படி அவுட்லைன் பண்ணும்போது 3-9 அதிகாரங்களை கொண்ட பிரிவுகளாக பண்ணுறாங்க. 29-27 இல்லையா? 3-9 அதிகாரங்களை கொண்ட பிரிவுகளாக அதை பிரிக்கிறாங்க. இந்த 27 அதிகாரங்களை ஒன்று 40ஆம் அதிகாரத்திலிருந்து 48வது அதிகாரம் வர 9 அதிகாரங்கள். அப்புறம் 49ஆம் அதிகாரத்திலிருந்து 57ஆம் அதிகாரம் வர 2வது 9 அதிகாரங்கள். 3வது செட்டு அது என்னென்னா 58வது அதிகாரத்திலிருந்து 57ஆம் அதிகாரத்திலேருந்து அதில் 58ஆம் அதிகாரத்திலேருந்து 66 வரை அது 3வது 9 அதிகாரங்கள். 3 பிரிவு, 40லேருந்து 48, 49லேருந்து 57, 58லேருந்து 66, 3-9 அதிகாரங்களாக பிரிக்கிறாங்க. இந்த 3-9 அதிகாரங்களில் மையமாக இருக்கிறது என்ன, சென்ட்ரலில் இருக்கிறது என்ன, நடுவில் இருக்கிறது இல்லையா? அது என்ன? 49லேருந்து 57 இல்லையா? அந்த நடுவில் இருக்கிறத எடுத்திங்கன்னா அதில் நடுவில் இருக்க சாப்டர் என்ன? அந்த 9 அதிகாரத்தில் நடுவில் இருக்க சாப்டர் என்ன? 53. அதில் தான் இருக்கிறோம் நம்ம இல்லையா? 53 அதிகாரம். அந்த 53ஆம் அதிகாரத்தை எடுத்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க 53ஆம் அதிகாரம் சாப்டர் பிரித்ததே இங்கே தப்பாக பிரிச்சிருக்காங்கன்றாங்க. 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சாப்டர் ஆரம்பிக்கணும். ஆக்சுவலாக அது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க ஏறக்குறைய. 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 52 பாருங்கள் எப்படி ஆரம்பிக்கணும். ஏன்னா 53ஆம் அதிகாரம் இயேசுவுடைய சிலுவை பாடுகளை குறித்தது இல்லையா? அது சிலுவை பாடுகளை குறித்த தீர்க்க தரிசனம்னா அந்த சப்ஜெக்ட் எங்கே ஆரம்பிச்சிருது? 52:13 ஆரம்பிச்சிருது. ஆகவே இதை வியாக்கியானம் பண்ணுற எல்லாருமே வேத விளக்க புஸ்தகங்கள்லாம் வாசித்திங்கன்னா அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? 52:13 எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அங்கேயே ஆரம்பிக்கிறது. 52:13 எப்படி சொல்லியிருக்குது? இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மை மகா உன்னதமாய் இருப்பார், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை பிரசங்கத்துக்கு கேளுங்க, ரொம்ப பிரமாதமாக இதை விளக்கி சொன்னாங்க. செவ்வாய்க்கிழமை பிரசங்கம் கொஞ்சம் கேட்கணும், ரொம்ப அருமையான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ 13ஆம் அதிகாரம் ஆக்சுவலாக 53ஆம் அதிகாரம் ஆக்சுவலாக 52:13 ஆரம்பிக்கிறது. அப்போ 52:13 தான் 53ஆம் அதிகாரம் தான். 53ஆம் அதிகாரத்தில் 12 வசனம் இருக்குது. இந்த 3 வசனத்தை தான் 15 வசனம் இருக்குது. இந்த 15 வசனத்தையும் அவுட்லைன் பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? 5 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. 3 வசனமாக 5 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. 52ஆம் அதிகாரம் 13, 14, 15 முதல் பகுதி. 53ஆம் அதிகாரம் 1, 2, 3 2வது பகுதி. 53ஆம் அதிகாரம் 4, 5, 6 3வது செட்டு. 7, 8, 9 4வது. 10, 11, 12 வசனங்கள் 53ஆம் அதிகாரத்தில் 5வது. 5 டிவைட் பண்ணுறாங்க, ஏன்னா அந்த டாபிக் வாரியா. இந்த 5 எடுத்து அதில் மையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் என்ன வருது? 4, 5, 6 வசனங்கள். அதுதான் நடுவில் இருக்குது. அதில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த 4, 5 வசனங்கள் ஏன் நடுவில் இருக்குது? அதுதான் எக்ஸாக்டாக சிலுவையில் என்ன நடந்ததுன்னு அந்த 3 வசனங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக சொல்லுது. அப்போ 27 அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற புதிய ஏற்பாடாக இருக்குமானால், சுவிசேஷம் நற்செய்தி அங்கே அடங்கி இருக்குமானால், அதனுடைய டெட் சென்ட்ரலில் இருக்கிறது என்ன? 53ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள் டெட் சென்ட்ரலில் இருக்கிறது என்ன? மத்தியில் இருக்கிறது என்ன? கல்வாரி சிலுவை. அங்கே இயேசு பட்ட பாடுகள்,
அங்கே அவர் அடைந்த மரணம், அவர் பலியிடப்பட்ட அந்த சம்பவம், அதை தான் சென்டரில் வச்சுருக்கிறாங்க. தெய்வாதீனமாக இப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இப்படி ஒரு காரியத்தை ஏசாயால் நாம் பார்க்க முடியுதுன்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. சுவிசேஷத்தின் மையம் கல்வாரி சிலுவை. இது எப்படியோ சொல்லலாம், வேத வசனத்திலேருந்து பல விதத்தில் சொல்லலாம். ஆனால் இது அற்புதமான விதத்தில் இங்கே அது விளங்குகிறது. சரி, அந்த 53, 4-6 வரை என்கிறது அந்த 27 அதிகாரங்களுடைய சென்டர், மையம், சுவிசேஷத்தினுடைய மையம். சுவிசேஷம் இதை தான் சென்டராக கொண்டிருக்கிறது. நாம் பிரசங்கிக்கிற கிறிஸ்தவ சுவிசேஷம் என்பது இதை மையமாய் கொண்டிருக்கிறது. இங்கேருந்து தான் எல்லாம் போகுது. அப்போ 4, 5, 6 வசனங்களை பார்ப்போம். அந்த 3 வசனங்களை, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே, எல்லாம் சொல்லுங்கள் மெய்யாகவே. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு, ஆண்டவருக்கு தெரியும் இது பொய், இது உண்மை இல்லைன்னு சொல்கிறதுக்கு 1000 பேர் எழும்புவாங்கன்னு. அதனால தான் இங்கேயே சொல்கிறாரப்பா, அதை நம்பு, இதை விட்டுறாத, தான் டெட் சென்டர். இதை வச்சு தான் மீதி எல்லாம். இதை பொய்யின் ஆக்கிட்டா அப்புறம் வேறு எல்லாமே பொய்யின் ஆகிடும். நிறைய இடங்களில் பாருங்கள், பாட்டுகளே மாற்றிட்டாங்க. இன்றைக்கி இயேசுவின் ரத்தத்தை குறித்த பாட்டெல்லாம் மாற்றி அதை வேறு விதமாக மாற்றி எழுதிட்டாங்க. ஏன்னா ரத்தம்லாம் அசிங்கமாக இருக்குது, வேணா அதெல்லாம் பாடாத. இயேசுவின் ரத்தம் மாதிரி இதாவது என்னது, இது கோயிலில் வந்து ரத்தங்கத்தான் பாடிக்கிட்டு வேணாம், அது மனக்கேடாக இருக்குது. இது நம்ம இப்போ நவநாகரிக உலகத்தில் இருக்கிறோம், ஏர் கண்டிஷன் சபையில் உட்காந்துருக்கிறோம். இங்கே வந்து ரத்தங்கத்தன் பேசவும் கூடாது, பாடவும் கூடாதுன்னு உலகம் முழுக்க நிறைய சபைகளில் இந்த ரத்தத்தை குறித்த உள்ள பாடல்களெல்லாம் மாற்றி எழுதிட்டாங்க. இது வேணாம் நமக்கு என்ன. அதனால தான் நல்ல காலம் போட்டார், மெய்யாகவே. எல்லாம் சொல்லுங்கள் மெய்யாகவே, மெய்யாகவே, மெய்யாகவே. ஏன்னா இதை விட்டிங்கன்னா, இதை பொய்ன்னு நினச்சிங்கன்னா, இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன் மெய்யாகவே ஒன்றும் கிடைக்காது. இது இல்லை, இதுதான் மையம், இதுதான் சென்டர். இது மேலே இதில் தான் எல்லாமே அடங்கி இருக்குது. இதை எடுத்துட்டிங்கன்னா சுவிசேஷமே பாழா போச்சு, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நின்று நம்ம பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அந்த பிரசங்கத்தினால ஒரு மனுஷனுக்கும் எந்த பயனும் உண்டாகாது. இந்த சுவிசேஷத்தின் மூலமாக ஏதாவது மனுஷனுக்கு வந்து கிடைக்கணும்னா அது கல்வாரி சிலுவை, அங்கே சிந்தப்பட்ட ரத்தம், அங்கே நமக்காக கொடுக்கப்பட்ட ஜீவன், இயேசு கிறிஸ்து பலியானார். அங்கே அந்த செய்தி இல்லாமல் வேற எந்த ஆசீர்வாதத்தையும் மனுஷன் எந்த விதத்திலையும் தலைகீழ நின்னாலும் பெற முடியாது. எல்லாமே இதன் அடிப்படையில் தான் இருக்குது. எல்லாம் மறுபடியும் சொல்லுங்கள் மெய்யாகவே. இன்றைக்கி ஒரு 10 தடவை சொல்லிங்க டெய்லி, மெய்யாகவே, 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 மெய்யாகவேன்னு சொல்லுங்கள். ஏன்னா மெய்யாகவே இது அந்த காலத்திலே தெரிஞ்சிருக்கு பாருங்கள் ஆண்டவருக்கு. இதுக்குன்னு ஒரு கூட்டம் எழும்பும் இதை பொய்யாக்குறதுக்கு. அதனால் இப்போவே சொல்லி வச்சுருவோம் மெய்யாகவேன்னு. வேறு எங்கேயும் இல்லாத இங்கே சொல்லியிருக்காரு மெய்யாகவே. 4ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது சொல்கிறாரு மெய்யாகவே. மெய்யாகவே என்ன? அவர், எல்லாம் சொல்லுங்க அவர். அவர், அவரில் தான் எல்லாம் இருக்குது. அவர், அவர் அடிக்கப்பட்டது, அவர் நொறுக்கப்பட்டது, அவர் சிந்தின ரத்தம், அவர், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பாடுகள் துக்கங்கள் வந்துடுது. சுகத்துக்கு வரும்போது நான் பேச போகிறேன். இதை பாடுகள்ங்கிறத, பாடுகள் துக்கங்கிறது ஒரு எபிரேய வார்த்தையிலேருந்து தான் மொழிபெயர்த்திருக்காங்க. இங்கே 2 வார்த்தைகள், பாடுகளுக்கு ஒரு வார்த்தை, துக்கங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் வருது. ஒரு இடத்துல கூட அவைகளை பாடுகள் என்றோ துக்கங்கள் என்றோ மொழிபெயர்க்கவே இல்லை. இந்த இடத்துல மட்டும் அப்படி மொழிபெயர்த்து சொதப்பி வச்சுட்டாங்க மொழிபெயர்ப்பில். மற்ற எல்லா இடங்கள்லேயும் வியாதிகள், வேதனைகள் அல்லது வலிகள், சிக்னஸஸ் அண்ட் பெயின்ஸ் என்று தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பாடுகள் துக்கங்கள், பாடுகளுக்கு பதிலாக வியாதிகள்னும் துக்கங்களுக்கு பதிலாக வேதனைகள் அல்லது வலிகள் என்று தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதை நான் அதுதான் கரெக்டான அர்த்தங்கிறத ஆதாரத்தோடு நான் பிறகு காமிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நிறைய பேர் பாருங்கள், நிறைய பேருக்கு பிசாசானவன் வஞ்சித்து போட்டான். அது அப்படி இல்லையாக்கும், நம்ம வியாதியெல்லாம் ஒன்றும் அவர் சுமக்கலையாக்கும் தான் சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஃபோர்ஃபீட் பண்ண வச்சுட்டான் பாருங்கள், விட்டு கொடுத்துற வச்சுட்டான் பிசாசானவன். பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் கல்வாரி சிலுவையில் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலையாக்கும் அப்படின்னு நிறைய பேர் அப்படி போகிறாங்க. நான் சொல்கிறேன்,
அந்த வியாதின்னு வரும்போது கரெக்டாக நிற்கணும். மெய்யாகவே அவர் தாமே என்னுடைய வியாதிகளையும் என்னுடைய வேதனைகளையும் என்னுடைய வலிகளையும் அவர் சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். சரி, இப்போ பாருங்கள், இப்போ பாவத்தை பற்றி தானே பேசிட்டு வரோம். பாவத்தினுடைய ரெமடி, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். நம்முடைய மீறுதல், அவர் எதுக்கு மரித்தார்? நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். அப்புறம் பாருங்கள் 6ஆம் வசனம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். பாருங்கள், இந்த 4லேருந்து 6 தான் சென்டர் ஆஃப் த காஸ்பிள், சுவிசேஷத்தின் மையம். அங்கே கொண்டாந்து 2 காரியத்தை வச்சிட்டார். ஒன்று, பாவம்னா என்னன்ற விளக்கம். 2வது, இந்த பாவத்துக்கு நிவாரணம் என்ன. 2த்தையும் கொண்டாந்து கரெக்டாக சென்டரில் வச்சிட்டார் பாருங்க. 6ஆம் வசனம், நம்முடைய பாவங்கள்னால் என்ன அப்படின்னு சொல்லி, என்ன பாவம், எல்லாருடைய பிரச்சனை என்ன, நாம் எல்லாரும், எல்லாம் சொல்லுங்க, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியில் போனோம். தான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், எல்லாரையும் பாவி பாவின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் கோபம், தயவு செய்து மன்னிச்சிங்க, வெளியில் கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி பாவின்னு சொல்ல, பொல்லாதவங்கன்னு ஒன்றும் சொல்ல. என்ன சொல்கிறேன், பாவினா என்ன, அவன் தன் வழியில் போகிறான், அதுதான் பாவம். அந்த காலத்தில் ஃப்ராங்க் சினாட்ரான்னு ஒரு ஆள் இருந்தார், பெரிய பாடகர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள், அமெரிக்காவில். அவர் ஒரு பாட்டு பாடினார், ஐ டிட் இட் மை வே அப்படின்னு. ஒரு சிங்கிள் ஆல்பம் போட்டார் பாருங்கள், ஒரு தனி ஒரே பாட்டு. அதை ஒரு ரெக்கார்டு ஒன்று போட்டு அதை விற்றாங்க பாருங்கள். 10 லட்சத்துக்கு மேலே விற்றுச்சு அந்த ஒரு பாட்டு. என்ன தான் இருக்குது அந்த பாட்டில், ஒரு இதுவும் கிடையாது. இப்போ அதை கேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தான் இருக்குது, இதை போய் வாங்கினான்ல எல்லாம், இதை நம்மளும் ஒரு 100 தடவை போட்டு கேட்டிருப்போம்னு யோசித்தேன் நான். எதுக்கு கேட்டோம், இதில் என்ன இருக்குது, அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். அதில் ஒரு விஷயம் இருக்குது, ஐ டிட் இட் மை வே. எல்லாருக்கும் அது ஏன் பிடிக்குது, 10 லட்சம் பேருக்கு மேலே அதை வாங்கினாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே ஐ டிட் இட் மை வே, அவன் தன் வழியில் போனவனாச்சே. அதனால தான் அந்த பாட்டுக்கு அவ்வளோ பெரிய மவுசு. ஏன்னா பாவிகளுடைய பாட்டு அது. அவன் தன் வழியில் போகிறான் பாருங்க, அவன் பாட்டு அது. அது அவனுக்கு அந்த ஃபிலாசபி ரொம்ப பிடிக்குது, அந்த தத்துவம் பிடிக்குது. என் வழி, நீ ஒன்றும் சொல்லாது எனக்கு, என் வழி தனி வழி, நான் என் வழியில் போவேனாக்கும். அவன்கிட்ட போய் சொல்லி பாருங்க, பா கடவுள் எப்படி சொல்கிறாரு, கரெக்டாக கடவுளாவது இதாவது, நான் சம்பாதிக்கிறேன், என் காசு, நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் நினச்சது பண்ணுவேன், நான் பைபிள் எப்படி பைபிளாவது இதாவது, அதெல்லாம் சொல்லாத எனக்கு, நான் அதெல்லாம் நம்பலை. அப்புறம் எதை தான் நம்புவேன், நான் என்ன நம்புகிறேன், என் வழி. அதுதான் பாவம். பாவம்ங்கிறது என்ன, அதுதான் கடவுள் இல்லாதது போல, கடவுளுக்கு எந்த மரியாதையும் கொடுக்காம உங்கள் உயிர் மூச்சுன்னு நீங்கள் உண்டு பண்ணதா, நீங்கள் உங்களுக்கே கொடுத்துக்கிட்டதா? உங்கள் உயிர் மூச்சு எங்கேருந்து வந்தது? ஜீவனை கொடுத்தது யார்? இப்படி அற்புதமான ஒரு படைப்பை உண்டாக்குனது யார்? கடவுள். அந்த கடவுளுக்கு மகிமையை செலுத்தாமல், அவருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்காம, அவன் தன் வழியில் போகிறான் பாருங்க, அதுதான் பாவம். எங்கே கொண்டாந்து அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டாங்க பாருங்க, சுவிசேஷத்தினுடைய மையத்தில் கொண்டாந்து வச்சுட்டாங்க. அவன் தன் வழியிலே போனான். போனோமா இல்லையா? போனோம். அது என்ன அழகாக சொல்லியிருப்பாரு, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரியிறதுக்கும் ஒரு இடம் நல்லா தெரியுது பாருங்கள், உடனே டக்குன்னு புரிஞ்சிருச்சு. திரியிறதுனா என்னென்னு எல்லாருக்கும் புரியும். பாவி எப்படி இருக்கிறான், அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா, திரியிறவன்னா வாழ்க்கையில் நோக்கம் இல்லாமல் அலையிறவன். அங்கேயும் இங்கேயும் போகிறான், என்னத்தையோ பண்ணுறான், நோக்கமே கிடையாது. நான் கூட கொஞ்ச நாள் தெரிஞ்சு பார்த்தேன் அந்த காலத்தில், எனக்கு ஞாபகம் இருக்குது. அங்கங்கே தெரிஞ்சிகிட்டு இருப்போம், எங்கேயா போய் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு 2 மணி நேரம் அப்படின்ற ரோட்டில் நின்று இப்படியே பேசிகிட்டு இருப்போம். என்ன தான் பேசணுமோ, ஒரு அதுக்கும் லாயக்கு இல்லாத பேச்சு அது. 2 மணி நேரம் வேஸ்ட்டு. உட்காந்து வீட்டில் படித்தாது இருக்கலாம், நல்லா வேறு ஏதாவது உருப்படியாக தான் செஞ்சுருக்கலாம். ஆனால் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா ரட்சிப்பு இல்லை, ஆண்டவர் தெரியல, நோக்கம் இல்லை,
ஒரு பெரிய திட்டம் இல்லை, ஒன்றும் கிடையாது, ஒரு டைரக்ஷன் இல்லை, டெஃபினட்டாக அப்படி தான் போகணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா எதுக்கு பிறந்தோன்னு விளங்கலை, என்னத்துக்கு இருக்கிறோன்னு விளங்கலை, எதுக்கு என்ன வச்சுருக்கார் ஆண்டவர் நமக்குள்ளே, நம்ம என்ன பண்ணணுன்றது ஒன்றும் விளங்கலை பாருங்கள். அதனால் அப்படியே திரியிறது. இந்த திரியிறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது கூட. இங்கே போய் அவனை பிக்கப் பண்ணிக்கிறது, அங்கே போய் இவனை பிக்கப் பண்ணிக்கிறது, செல்ஃபோன் இல்லாமலே அவ்வளோ நடக்கும். நாங்கள் இந்த ஆவியால் நடத்தப்படுறவங்களோட ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டு. கரெக்டாக ஒரு ஆள் எங்கே இருப்பான்னு தெரியா, அவன் அங்கே இருப்பான்டா, வாடா அங்கே போகலாம். கரெக்டாக போனால் அவன் அங்கே இருப்பான். செல்ஃபோன்லாம் தேவையில்லை, மெசேஜ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதெல்லாம் இல்லாமலே நாங்கள் வாழ்ந்துருக்குறோம் சூப்பராக. கரெக்டாக போவோம், எங்கே ஆளை பிடிக்கணும் கரெக்டாக போய் திரிஞ்சு ஊரெல்லாம் ஊரெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும். அங்கே போனால் என்ன இருக்கும், இங்கே போனால் என்ன இருக்கும், அதெல்லாம் தெரியும். வேண்டாம் அதெல்லாம் தெரியும், வேண்டியது ஒன்றுமே தெரியாது. எல்லாம் சொல்லுங்க, திரியறது தான் பாவம், திரியறது தான் பாவியினுடைய வாழ்க்கை. மனம் போன போக்கில் திரியிறது, ஒன்றுமே ஒரு நோக்கம் கிடையாது, திட்டம் கிடையாது, ஒரு டெஃபினட் டைரக்ஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது பாருங்கள். ஞாபகம் இருக்கா, அப்போ யாராவது கேட்பாங்க, என்ன தம்பி இங்கே, சும்மாங்க என்ன சொல்கிறது. அங்கே பார்த்து யாரோ ஒரு பாஸ்டர் வருவார், என்ன தம்பி சாம் தம்பி இங்கே இருக்குங்க, சும்மா பாஸ்டர், சும்மாவா, அவரும் சும்மாவான்ட்டு போயிட்டே இருப்பார். அவரும் திரியிறவங்க இருந்தால் சொல்கிறேன் நான், அது வாழ்க்கையே கிடையாது. காலைல எழுந்திரிச்சா எங்கே போகணுங்கிறத பற்றி டெஃபினட்டாக தெரியணும், என்ன செய்யணுங்கிறது டெஃபினட்டாக, எதுக்காக வாழ்கிறேன், என்ன வச்சிருக்கார் கடவுள் எனக்குள்ள, என்ன எதுக்காக உண்டாக்கியிருக்காரு, நான் என்னத்தை சாதிக்கணும், என்ன செய்யணும், என் உயிர் எனக்காக, என் மூக்கில் ஏன் இந்த நாசியில் சுவாசம் ஏன் இருக்குது, எதுக்காக கொடுத்துருக்கிறாரு, எதுக்காக என்னை காப்பாற்றிருக்காரு, எனக்கு எல்லாத்தையும் எதுக்காக சில திறமைகளை கொடுத்துருக்கிறாரு, சில ஆதாரங்களை கொடுத்துருக்கிறார் கையில், எதுக்காக, ஏதோ ஒன்றுக்காக என்னை நியமித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அப்போ ரட்சிப்புனா என்ன, ரட்சிக்கப்பட்டோன்னு பாருங்கள் கடவுளோடு ஒரு இணைப்பு ஏற்படுறது, அப்புறம் திரிய முடியாது. ஹலோ, திரியறதெல்லாம் கரெக்டாகி ஒரு பக்குவத்துக்கு வந்துடுறோம், கரெக்டாக ஒரு விதமாக வாழணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது உண்டா. எவ்வளோ பெரிய முக்கியம் பாருங்கள். இன்றைக்கி ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டவர் அறிந்து கொள்ளாதவர்கள் தான் சொல்கிறேன், இதை செய்யலைன்னா நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை வாழ்கிறதுக்கு. இன்னும் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக அப்படியே போயிட்டுருக்கிறீங்க, பாயிண்ட்லெஸ்ஸாக போயிட்டுருக்கீங்க. ஆண்டவராக இயேசுவை உங்களுடைய ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகிறது. இதைத்தான் வேதவசனம் மறுபிறப்பு என்று சொல்லுகிறது. டிவியில் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் சொல்கிறேன், மறுபிறப்பு அடைந்திருக்கிறீங்களா, மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா, திரியிற வாழ்க்கை போய் ஒரு உருப்படியாக வாழ்கிற வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்குதா, ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரி சொல்கிறார், நம்ம இல்லாமல் ஆடுகளை போல தெரிந்து அவனவன் தன் வழியில் போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணான். அக்கிரமம் என்கிற வார்த்தை எபிரேய மொழியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் வார்த்தை, அக்கிரமம். இந்த அக்கிரமன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இங்கிலீஷில் இனிக்விட்டின்னு வருது, அதுக்கு இன்னொரு வார்த்தை ரிபெல்லியன். இயேசு எதை சுமந்தார் கல்வாரி சிலுவையில்ங்கிறது இந்த வார்த்தை நமக்கு காட்டுகிறது. இந்த வார்த்தையின் அர்த்தம் நம்ம நினைக்கிறது போல் இல்லை. நம்ம அக்கிரமம்னா பாவம், நம்முடைய பாவத்தை சுமந்தார்னு சொல்கிறோம். அந்த வார்த்தை எபிரேய மொழியில் வர்ற அந்த வார்த்தை இங்கே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அர்த்தம் என்னவா, பாவத்தை மட்டும் இல்லை, நம்முடைய அக்கிரமத்தை மட்டும் இல்லை, நாம் செஞ்ச அந்த குற்றத்தை மட்டும் இல்லை, அதன் தண்டனையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் கூட அவர் சுமந்தார். அதையெல்லாம் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார், நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார் என்பது என்ன சொல்லுது, வெறும் நம்முடைய பாவத்தை அல்ல, நம்முடைய பாவத்தின் தண்டனையும் அதன் மூலமாக ஏற்படுகிற அத்தனை பொல்லாத விளைவுகளையும் அவர் மீது விழப்பண்ணினார். இதுக்கு நிறைய வசனங்கள் கொடுக்கலாம், ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் அந்த வார்த்தை வருது. ஒரே ஒரு வசனம் கொடுக்குறேன் பாருங்கள். 4ஆம் அதிகாரம் ஆதியாமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாமம் 4:13. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி,
தம்பியை கொலை பண்ணிடுறான் இல்லையா, ஆபேலை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ண பிறகு கர்த்தர் அங்கே வந்து, நீ என்ன செய்தா, உன்னுடைய ரத்தம், உன்னுடைய சகோதரன் ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறதுன்றாரு. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையில் வாங்கி கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது உன் பலனை இனி உனக்கு கூடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். 10, 11, 12 வாசித்தேன் இப்போ. அப்போ அவன் செஞ்ச குற்றம் வந்து கொலை இல்லையா, அந்த குற்றம் கொலையில் முடிஞ்சது. அந்த குற்றம் கொலை, அந்த கொலை நிமித்தமாக இப்போ தண்டனை. அந்த தண்டனை என்ன, சபிக்கப்பட்டிருப்பாய், நிலத்தை பயிரிடும்போது அது உனக்கு பலனை நீ கொடாது. இவன் வந்து விவசாயி பாருங்க, இவன் ஒரு விவசாயி. அதனால தான் காய்கறி அந்த நிலத்தில் விளைஞ்சதெல்லாம் கொண்டாந்தான் கர்த்தருக்கு பலியா, கர்த்தருக்கு காணிக்கையா. விவசாயம் தான் வேண்டிய தொழில். தொழிலே கெட்டு போச்சு. இப்போது தொழிலில் இனிமேல் கஷ்டப்பட வேண்டியது தான், அதில் பலன் எதுவும் இருக்காது. இது பேசணுன்னா பெரிய சப்ஜெக்ட் இது, இதெல்லாம் நிறைய நான் பேசியிருக்கேன். தொழிலில் அந்த பாவம் என்கிறது தொழிலை எப்படி பாதிக்குது பாருங்கள். அதுக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன்லாம் நீங்கள் இருக்குது கனெக்ஷனு. பாவம் செஞ்ச பாவம் என்ன பண்ணிடுச்சு, தொழிலை வந்து பாதிக்குது, தொழில் மேலே கை வச்சிருச்சு. சபிக்கப்பட்டிருப்பாய், பூமி நீ நிலத்தில் பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. எப்படி இருக்கும் பாருங்கள். நாளெல்லாம் போய் வேலை செஞ்சு உழுது பயிரிட்டு தண்ணீர் பாய்ச்சி எல்லாம் பண்ணால் கடைசியில் ஒன்றும் வரலன்னா எப்படி இருக்கும். உழைச்சி டெய்லி காலைல வேலைக்கு போய் ரத்த வேர்வை சிந்தி உழைச்சி கடைசியில் சாயந்தரம் ஒன்றும் கிடைக்கலன்னா, மாதமெல்லாம் உழைச்சி சாப்பாட்டுக்கே அது பத்தில் வயிறே நரம்புலன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். தரித்திரம். கையிட்டு செய்கிற காரியங்களில் சாபம் உண்டாயிடுச்சு. இனி உனக்கு கொடாது, பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய், திரிகிறவனாய். இல்லை தான் பாவியனுடைய நிலைமை. அலைகிறவனாய் இருப்பாய், நிலையற்ற ஒரு நிலை, அன்ஸ்டேபிள். ஒரு இடமா இருக்க முடியாது, அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்றாரு. இதுதான் விளைவுகள் இல்லைங்களா, தண்டனை விளைவுகள்னு சொல்லலாங்க. இந்த பாவத்துக்கான செஞ்ச பாவத்துக்கான தண்டனையும் விளைவுகளும். இப்போ 13ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இந்த தண்டனைன்ற வார்த்தை இங்கிலீஷில் பனிஷ்மெண்ட்னு வருது. அதே வார்த்தை எபிரேய மொழியில் அவான் என்கிற வார்த்தை. அதே வார்த்தை தான் 53ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நம்முடைய அக்கிரமங்கள்னு வருது பாருங்கள், அதே வார்த்தை. அது அங்கே அக்கிரமம்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க, இங்கே தண்டனைன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஏன்னா அக்கிரமம்னு சொல்லும்போது அதில் தண்டனையும் அடங்கி இருக்கிறது. அக்கிரமங்களெல்லாம் அவர் மீது விழப்பண்ணினார்னு சொல்லும்போது வெறும் அக்கிரமத்தை மட்டும் இல்லை, இவன் செஞ்ச கொலைன்னா அப்போ வெறும் கொலையை தான் அவன் மேலே வைக்க முடியும், இயேசுவின் மேலே வைக்க முடியும். அப்படி இல்லை, கொலையை மட்டும் இல்லை, அதன் மூலமாக வந்த விளைவுகள். அப்போ இவன் கொலை செஞ்சான், இவனுடைய கொலையை கொண்டு போய் இயேசுவின் பேரில் வச்சு அவர் சாகும்போது அது மேலே சுமத்தினது மட்டும் கிடையாது, நிலத்தை பயிரிடும்போது அது பலனை நீக்கு உனக்கு கொடுக்காது அப்படிங்கிற அந்த விளைவு இருக்குது பாருங்கள். அதுவும் இயேசு சுமந்தார், தரித்திரத்தையும் இயேசு சுமந்தார். அது மட்டும் இல்லை, பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பான்றதும் ஒரு தண்டனை, இந்த பாவத்தின் விளைவு, அதையும் இயேசு சுமந்தார். அப்படி தான் சொல்லியிருக்குது. நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அக்கிரமத்தை என்ற இடத்துல பக்கத்தில் எழுதிங்க, இல்லை ஞாபகம் வச்சுங்க. அக்கிரமத்தை மட்டும் இல்லை, அதன் மூலமாக ஏற்பட்ட தண்டனை விளைவுகள், பயங்கரமான கொடூர விளைவுகள். நிலம் பயிரிட்டால் விளையாது, நிலையற்றவனான வாழ்க்கை, இதெல்லாம் தண்டனை விளைவுகள். இந்த கோர விளைவுகள் எல்லாம் வந்து இயேசுவின் மேலே வைக்கப்பட்டது கல்வாரி சிலுவையில். இருக்கீங்களா? இதெல்லாம் இயேசுவின் பேரில் வைக்கப்பட்டது. அப்போ இயேசுவின் பேரில் இதெல்லாம் வைக்கப்பட்டதுன்னா திருப்பி 53ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, ஏசாயா 53ஆம் அதிகாரத்துக்கு. அப்போ கல்வாரி சிலுவையில் இதெல்லாம் கொண்டாந்து தேவன் இயேசுவின் பேரில் வைக்கிறார். எது? நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம், அதன் விளைவுகள் எல்லாம், அதன் தண்டனை எல்லாம் சேர்த்து அவர் மேலே வைக்கிறார். வெறும் அதுதான் ஒன் வே ஸ்ட்ரீட்டாக இது அவர் வைக்க இவர் சுமந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படியா? கிடையாது. 4ஆம் வசனத்திலேருந்து பாருங்கள். அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, இதெல்லாம் பாருங்கள் ஒன் வே மாதிரி தெரியுது.
தேவன் எல்லாத்தையும் அவர் மேலே சுமத்துறாரு. அவர் அடிக்கப்பட்டார், காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் இதனால தான் காயம் அப்படின்னு தெரியுது. நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இப்போ பாருங்கள், இது 1 வே ஸ்ட்ரீட் இல்லை, இது 2 வே ஸ்ட்ரீட்டு. எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் மேலே வச்சது மட்டும் இல்லை, இப்போ பாருங்கள், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் மேலே வச்சார். அக்கிரமத்தை வச்சார், விளைவுகளை வச்சார், அதனை கொடூர பலன்களை வச்சார், எல்லாத்தையும் வச்சார் இயேசுவின் பேரில். அதோடு முடியல, இது 2 வே. இது இவர் வைக்க நம்ம மேலே இருந்ததெல்லாம் தூக்கி அவர் மேலே வச்சார். அவர் மேலே இருந்ததெல்லாம் தூக்கி, நல்ல காரியங்களெல்லாம் தூக்கி என் மேலே வச்சார். நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் இல்லையா, எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால் உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. என்ன பெரிய அன்பு, எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. நம்முடைய அனைத்து தீமையும், நாம் கொண்டிருந்த பாவம், சாபம், நம்முடைய பாவத்தின் விளைவாக சகல கொடூரமான காரியங்கள், பயிரிட்ட நிலம் விளையாது, உருப்படியாக ஒன்றும் இருக்காது, அலைகிற ஒரு வாழ்க்கை, அதையெல்லாம் கொண்டு போய் கர்த்தர் அவர் மேலே வச்சார். அதற்காக தான் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லுது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அதன் மூலமாக நமக்கு என்ன வந்திருக்குது, அவர் மேலே பாவம் சாபம்லாம் ஏற்றப்படுது, நமக்கு சமாதானம். அவருடைய தழும்புகளால் அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார், வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். நமக்கு என்ன வருது, நோயெல்லாம் அங்கே போகுது, சுகமெல்லாம் இங்கே வருது. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியில் போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அக்கிரமத்தெல்லாம் அவர் மேலே விழப்பண்ணினார், ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம மேலே வரப்பண்ணினார். அப்போ அன்றைக்கு அங்கே கல்வாரி சிலுவையில் நடந்தது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஒரு திறவுகோலை நமக்கு கொடுத்து விட்டது. என்னைக்கு நம்ம மேலே இருக்கிற அத்தனை பாவத்தையும் சாபத்தையும் அதன் விளைவுகளையும் தூக்கி அவர் மேலே வச்சாரோ, அன்னைக்கே அங்கேருந்து சில காரியங்கள் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதை எப்படி சொல்லலாம், அவர் தண்டிக்கப்பட்டார், he was punished so that I may be forgiven. நான் மன்னிக்கப்படும்படியாக அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் காயப்பட்டார், எதுக்கு, நான் சுகமாகும்படியாக, நான் சரீரத்தில் குணமாகும்படியாக அவர் அங்கே காயப்பட்டார். இன்னும் சொல்லலாம், அவர் பாவமானார். அவர் பாவம் அறியாத அவர் பாவமானார். ஏன், நீதி என்னன்னு அறியாத நான் நீதிமானாக மாறும்படியாக, தேவன் முன்பாக நீதிமானாக நிற்கும்படியாக அவர் பாவமானார். அவர் என்னுடைய மரணத்தை எடுத்துக்கொண்டார். பாவத்தின் சம்பளம் மரணம், நான் செத்திருக்கணும். என்னுடைய மரணத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஏன், அவருடைய ஜீவனை பெறுவதற்காக. அந்த ரத்தம் அங்கே ஊற்றப்பட்ட போது அந்த ஜீவன் எனக்கு வரும்படியாக ஊற்றப்பட்டது. அதனால தான் இயேசு சொன்னார், என்னுடைய ரத்தத்திலே பானம் பண்ணுகிறவன், பண்ணாதவனுக்கு என்னத்தில் எதுவும் இல்லைன்னாரு. அதனால தான் அதை கொடுக்கும்போது, அந்த கப்பை கொடுக்கும்போது சொல்கிறாங்க, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுடைய ரத்தம். அதைத்தான் குடிக்கிறோம், ரத்தத்தை குடிக்கலாம், அந்த ரசத்தை தான் குடிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே எதை நாம் பருகி இருக்கிறோம், அவருடைய ஜீவனை, அந்த ரத்தத்தில் ஓடுகிற அந்த ஜீவனை நாம் பருகி இருக்கிறோம். அவர் மரணமானார் நமக்கு ஜீவன் உண்டாகும்படியாக, அவர் சாபமானார் நாம் ஆசீர்வாதத்தை அடையும்படியாக. இதெல்லாம் சொல்ல போகிறோம் பாருங்க, காண்பிக்க போகிறேன். அவர் தரித்திரரானார். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நம் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே, நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி தரித்திரரானாரே என்கிறது. நம்முடைய தரித்திரத்தை சுமந்தார், நாம் ஆசீர்வாதமாகும்படியாக, அல்லது தேவனுடைய ஏராளம் தாராளம் என்ற நல்ல ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கும்படியாக. நம்முடைய அவமானத்தை சுமந்தார், நமக்கு மகிமையை கொடுக்கும்படியாக. என்னுடைய ரிஜெக்ஷனை சுமந்தார், நான் ஏற்றுக்கொள்ளப்படாதவன், தேவனுடைய பார்வையிலே தள்ளப்பட்டவன், பாவி என்று நிராகரிக்கப்பட்டவன். என்னுடைய ரிஜெக்ஷனை அவர் ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையில் திரும்பும்போது தேவன் கூட அவர் முகத்தை நோக்கி பார்க்க முடியலையாம், ஏன்னா பாவமெல்லாம் அவர் மேலே இருந்தது. அன்றைக்கு முகத்தை திருப்பி கொண்டார் தேவன். ஏன், இன்னைக்கு என்றென்றைக்கும் அவருடைய முகத்தை என் மேலே என்னிடத்திலிருந்து திருப்பாமல் இருக்கும்படியாக. அவர் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார், நம்ம மேலே பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாக அவர் திருப்பி கொண்டார். அன்றைக்கு எவ்வளவு நன்மைகள் பாருங்கள்.
எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ நான் சொல்லுகிறேன், இதையெல்லாம் நல்லா சத்தம் போட்டு சொல்லணும். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், பார்ப்போம். அவர் தண்டிக்கப்பட்டார், நான் மன்னிக்கப்படும்படியாக. அவர் காயப்பட்டார், நான் சுகமாகும்படியாக. அவர் பாவமானார், நான் நீதிமானாகும்படியாக. அவர் மரித்தார், நான் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக. அவர் சாபமானார், நான் ஆசீர்வாதத்தை அடையும்படியாக. அவர் தரித்திரரானார், நான் ஐஸ்வர்யனாகும்படியாக. அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், எனக்கு மகிமையை கொடுத்தார். அவர் தள்ளப்பட்டவரானார், நான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக மாறியிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ பிசாசு உங்களுக்கு இனிமே போதிக்க விடாதீங்க. உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ எப்படி இவ்வளோலாம் ஆசீர்வாதம் பெறுவ, உனக்கு எப்படி அதெல்லாம் தருவார் அவர், நீ என்ன லேசான ஆளா, நீ பாவியாச்சே அப்படின்னு சொல்லும்போது என்னத்தை சொல்லணும்? ஐயோ, என்னுடைய பாவம், அதன் தண்டனை, அதன் விளைவுகள் எல்லாத்தையும் அவர் மேலே வச்சு, அவர் மேலே இருந்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் என் மேலே வச்சுட்டாரு. என்னை நம்ப வைக்கவே முடியாது. பிசாசே, என்னை நீ நம்ப வைக்கவே, நான் இரத்தத்தால் வாங்கப்பட்டவன், கழுவப்பட்டவன், இயேசுவுக்கு சொந்தமாக இருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு சொந்தம் இல்லை, இதுதான் எனக்கு சொந்தம், ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம்னு நிற்கணும். வாயை திறந்து பேசணும், சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடருவோம். நம் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த காலை வேளையிலே சொல்லப்பட்ட சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தில் ஆழமாய் இது பதியட்டும். ஒவ்வொரு உள்ளத்தையும் இந்த சத்தியங்கள் தொடரட்டும் கர்த்தாவே. அவர்கள் யார் என்பதை விளங்கி கொள்ளட்டும். எப்பேற்பட்ட ரட்சிப்பு என்பதை இது விளங்கி கொள்ளட்டும் கர்த்தாவே. இந்த ரட்சிப்பில் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்று அனுபவிக்கட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக அவர்கள் விளங்கட்டும் கர்த்தாவே. கல்வாரி சிலுவை எங்களை மாற்றி இருக்கிறது, எங்களுடைய நிலைமையை மாற்றி இருக்கிறது, எங்களை வித்தியாசமானவர்கள் ஆக்கி இருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளட்டும், இதில் மகிழ்ந்து களி கூறட்டும் கர்த்தாவே. மெய்யாகவே மெய்யாகவே இவைகள் எல்லாம் உண்மைகள் என்பதை இன்றைக்கு அங்கீகரிக்கிறோம், இதை ஏற்றுக்கொள்கிறோம். உடைய வசனம் கூறும் காரியங்களை நாங்கள் சாட்சியிடுகிறோம். எங்களுக்கு அதன் மூலமாக ஜெயமும் வெற்றியும் வாழ்க்கையில் உண்டாகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆசீர்வாதங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை அறிய அறிய இதை பேச பேச பெருகட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.